இனிய காலை வணக்கம் என் அன்பான நண்பர்களே, எஜமானர்களே மற்றும் கடவுள்களே. மகோதர அறக்கட்டளை வழங்கும் 21 நாட்கள் இலவச முழுமையான ஆரோக்கிய திட்டம். பேட்ச் 14. இன்று தேதி 17. இன்று நாள் 17, தேதி 23/5/2026, சனிக்கிழமை. நேரம் காலை 5:30. இன்று நாள் 17, தேதி 23/5/2026. நான் நிகழ்ச்சிக்கு செல்வதற்கு முன்பாக என்னுடைய பிராம்சங்களை அசண்டர் மாஸ்டர் ஸ்ரீ மகோதர் பாபாஜி அவர்களுக்கும், என்னுடைய பிராம்சங்களை மிகப்பெரிய ஆசிரியர் பிரம்மரிஷி பிதமாக டாக்டர் பத்ரிஜி அவர்களுக்கும், என்னுடைய பிராம்சங்களை மிகப்பெரிய ஆசிரியர் மகோதர் அறக்கட்டளை நிறுவன உயர்திரு குருஜி டாக்டர் ஸ்ரீ ரங்கநாதன் ஐயா அவர்களுக்கும், என்னுடைய பிராம்சங்களை அனைத்து மாஸ்டர்களுக்கும் நண்பர்களுக்கும், என்னுடைய பிராம்சங்களை இந்த பிரபஞ்சத்துக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். மாஸ்டர்ஸ், இன்று முதல் நிகழ்ச்சியாக 1 மணி நேரத்துக்கு தியான பயிற்சி, அதில் 40 நிமிடங்கள் இசையுடன் கூடிய தியானம், அடுத்து கடைசியாக 20 நிமிடங்கள் அமைதியான தியானம், சைலண்ட் மெடிடேஷன். இன்று 2வது நிகழ்ச்சியாக இந்த ஆன்மீக ஞான பகுதியில் சிறப்பு நிகழ்ச்சியில் பத்ரிஜியின் துளசி தளம் பற்றி இன்று ஆன்மீக ஞானம் உரையாற்ற வருபவர் சீனியர் மாஸ்டர் திருமதி கலைசெல்வி மேடம் அவர்கள் சென்னையிலிருந்து உரையாற்றுவார்கள். மாஸ்டர்ஸ், இப்போது முதல் நிகழ்ச்சியாக தியான பயிற்சிக்கு செல்வோம். தியானத்தினால் விளையும் ஒரு சில நன்மைகளை கூற விழைகிறேன் நண்பர்களே. தியானத்தினால் மனம் எப்போதும் அமைதியான மற்றும் மகிழ்ச்சியான நிலையில் இருக்கும். தியானத்தினால் வீண் பழக்கங்கள் நம்மை விட்டு விலகும். தியானத்தினால் குணமடைதல் வேகமாக நிகழும். தியானத்தினால் ஞாபக சக்தி அதிகரிக்கும். தியானத்தினால் அனைத்து வேலைகளிலும் செயல்திறன் அதிகரிக்கிறது. தியானத்தினால் விழிப்புணர்வு அதிகரிக்கிறது. தியானத்தினால் சரி அல்லது தவறு என பகுத்தறியும் திறன் கூர்மையாகிறது. தியானத்தினால் சிந்தனை ஆற்றல் அபரிமிதமாக அதிகரிக்கிறது. தியானத்தினால் மனவளம் மற்றும் சுயமரியாதை இயற்கையாக வலுவாகிறது. தியானத்தினால் உறவுகள் மிகவும் அர்த்தமுள்ளதாகவும் நிறைவானதாகவும் மாறும். தியானத்தினால் வாழ்க்கையின் நோக்கம் நன்றாக புரியும். தியானத்தினால் வாழ்க்கை கொண்டாட்டமாக மாறும். மாஸ்டர்ஸ், இப்பொழுது ஒன்றாக அமர்ந்து தியானம் செய்வோம். தியானத்தில் ஆனாபான சதி நுட்பத்தை பயன்படுத்துகிறோம். ஆனா என்றால் மூச்சை உள்ளிழுப்பது, அபானா என்றால் மூச்சை வெளியிடுவது, சதி என்றால் மூச்சினை கவனித்துக் கொள்வது. இது மகான் புத்தர் அவர்களால் 2500 வருடங்களுக்கு முன்பு கண்டுபிடிக்கப்பட்டது. இது மிகவும் எளிமையானது. இதில் எந்தவித ஜபமோ ஸ்லோகமோ மந்திரமோ கிடையாது. மாஸ்டர்ஸ், நீங்கள் அனைவரும் 1 கிளாஸ் தண்ணீர் அறிந்துவிட்டு மேலும் 1 கிளாஸ் தண்ணீர் அருகில் வைத்துக் கொள்ளவும். நீங்கள் அமர்ந்திருக்கும் உங்கள் அறையின் விளக்கின் வெளிச்சத்தை குறைத்துக் கொள்ளவும். நீங்கள் கண்கண்ணாடி அணிந்திருந்தால் உங்கள் கண்கண்ணாடியை கழட்டி வைத்துவிடவும். இப்பொழுது வசதியாக உட்கார்ந்து உங்கள் முதுகை நேராக வைத்துக் கொள்ளவும். நீங்கள் தரையில் சமணமாக ஒரு விரிப்பில் அமரலாம் அல்லது சரியிலோ சோப்பாவிலோ கூட அமரலாம். அப்படி நீங்கள் சரியிலோ சோப்பாவிலோ அமர்ந்தால் உங்கள் கால்களை இதுபோல் குறுக்காக கொண்டு கைகளை விரல்களால் பிணைத்து அவற்றை உங்கள் தொடைகளில் வைக்கலாம். மாஸ்டர்ஸ், இப்பொழுது கண்களை மூடிக்கொண்டு தயவு செய்து இன்னும் 1 மணி நேரத்துக்கு யாரும் கண்களை திறக்க வேண்டாம். நாம் ஓகே சொல்லும் வரை இப்பொழுது கண்களை மூடிக்கொண்டு இயற்கையாக நடக்கும் உங்கள் சொந்த மூச்சினை கவனியுங்கள். சிம்பிள் பிரெத், நேச்சுரல் பிரெத், நார்மல் பிரெத், டெண்டர் பிரெத். மென்மையான சுவாசம், இலகுவான சுவாசம், இயற்கையான சுவாசத்தை கவனியுங்கள். உங்கள் மூச்சு உங்கள் எஜமான எந்த எண்ணங்களையும் உடனே குறைத்து ஆங்கிலத்தில் கட்டி வைத்தால் உங்கள் சொந்த மூச்சில் கவனம் செலுத்த தொடங்குங்கள். உங்கள் மனம் எந்த எண்ணமும் இல்லாமல் காலியாக இருக்க வேண்டும். மாஸ்டர்ஸ், இப்பொழுது முதல் 40 நிமிடங்களுக்கு இசையுடன் கூடிய தியானம், அடுத்த 20 நிமிடங்களுக்கு அமைதியான தியானம், சைலண்ட் மெடிடேஷன். இந்த 40 நிமிடங்களுக்கு இசையுடன் கூடிய தியானத்திற்கு அற்புதமான இசைப்போம். இனிய இசையுடன் தியானம் செய்து மகிழ்வோம். மாஸ்டர்ஸ், நான் இசையை தொடங்குகிறேன். நீங்கள் தியானத்தை தொடருங்கள். நன்றி. தேங்க்யூ.
மாஸ்டர்ஸ், அடுத்த 20 நிமிடங்கள் சைலண்ட் மெடிடேஷன், மௌன தியானம், அமைதியான தியானம்.
மாஸ்டர்ஸ், கடைசி 2 நிமிடங்கள். கடைசி 20 வினாடிகள். 5, 4, 3, 2, 1. மாஸ்டர்ஸ், இப்பொழுது உங்கள் இரு கைகளின் விரல்களையும் உங்கள் கண்களின் மேல் மெதுவாக வைக்கவும். அந்த சக்தியினை 5 வினாடிகள் உணரவும். 5, 4, 3, 2, 1. மாஸ்டர்ஸ், இப்பொழுது உங்கள் இரு கைகளையும் உங்கள் கண்களின் மேலிருந்து மெதுவாக விலகவும். மாஸ்டர்ஸ், இப்பொழுது உங்கள் இரு கண்களையும் மெதுவாக மலர்ந்த முகத்துடன் திறக்கவும். நன்றி மாஸ்டர்ஸ். இப்பொழுது நாம் ஒரு மிகச்சிறந்த தியானத்தை செய்து முடித்தோம். அனைவருக்கும் நன்றி மாஸ்டர்ஸ். இப்பொழுது 2வது நிகழ்ச்சியாக இன்று ஆன்மீக ஞானம் பகிர்தலில் பத்திரிஜியின் துளசி தளம் பகுதி 7 என்ற தலைப்பில் ஆன்மீக ஞானம் உரையாற்ற வருபவர் சீனியர் மாஸ்டர் திருமதி கலைசெல்வி மேடம் அவர்கள். அவர்களை பற்றிய ஒரு சிறிய குறிப்பு கூற விழைகிறேன் நண்பர்களே. சீனியர் மாஸ்டர் திருமதி கலைசெல்வி மேடம் அவர்கள் சென்னையை சேர்ந்தவர்கள். அவர்கள் கடந்த 3 வருடங்களுக்கு மேலாக தியான பயிற்சிகள் மிகச்சிறந்த முறையில் செய்து வருகிறார்கள். அவர்கள் ஒரு வெஜிடேரியன் ரேலிஸில் பங்கு கொள்கிறார்கள். தியான குடும்பம் அவர்கள். தியான சேவைகள் மிகச்சிறந்த முறையில் செய்து வருகிறார்கள். ஆன்மீக சேவைகள் செய்து வருகிறார்கள். புத்தகம் எடிட்டிங் வேலையை மிகச்சிறந்த முறையில் செய்து வருகிறார்கள். ஆன்மீக சேவையை மிகச்சிறந்த முறையில் செய்து வருகிறார்கள். நான் இப்போது அவர்களை பத்திரிஜியின் துளசி தளம் பகுதி 7 ஆன்மீக ஞானம் உரையாற்ற வருமாறு பணிவுடன் அழைக்கிறேன். குட் மார்னிங் மேடம். காலை வணக்கம் மேடம். ஓவர் டு யூ மேடம். தேங்க்யூ மேடம். வணக்கம் சார். தேங்க்யூ வெரி மச் சார். மாஸ்டர்ஸ் எல்லாருக்கும் என்னோட வணக்கத்தை, காலை வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இந்த ஞானத்தை எனக்கு கொடுத்தா பிரபஞ்சத்துக்கும் மகரிஷி பத்திரிஜி அவங்களுக்கும் என்னோட வணக்கத்தையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். மேலும் தொடர்ந்து எனக்கு அந்த வாய்ப்பை கொடுத்துட்டு இருக்கேன் பழனிப்பன் சாருக்கும் உங்களுடைய டீமுக்கு எல்லாருக்கும் என்னோட நன்றியும் வணக்கத்தையும் தெரிவிச்சுட்டு இந்த செஷன் ஆரம்பிக்கிறேன். மாஸ்டர்ஸ், நம்ம ஏற்கனவே துளசி தளம் பார்த்துட்டு தான் இருக்கிறோம். பார்த்துட்டே இருந்துட்டோம். நிறைய இதை டாபிக் பார்த்துட்டு இருக்கோம். லாஸ்ட் கிளாஸ்ல அட்டன் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். நிறைய பேர் இருந்திருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம லாஸ்ட்ல தர்மத்தை பத்தி பேசணும். தர்மம் அப்படின்னா என்ன அப்படின்னா, இந்த லோகத்துக்கும் நம்மளுடைய பரலோகத்துக்கும் எது நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதோ, எந்த செயல் நம்மளுக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதோ அதுதான் என்ன அப்படின்னா தர்மம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லணும். ஓகேங்களா? அப்ப என்ன விதமான தர்மம்லாம் இருக்கு அப்படின்னா, ஒரு 3 விதமான தர்மம் பார்த்தோம். நம்மளுடைய சுதர்மா, அதாவது நம்மளுடைய உடம்புக்கு நம்ம என்ன செய்யணும் அந்த தர்மம், நம்மளுடைய ஆன்மாவுக்கு நம்ம என்ன செய்யணும் அந்த தர்மம், இதெல்லாம் முடிச்சுட்டு பரதர்மம். மற்றவங்களுக்கு நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோமோ அதை நம்மளுக்கு மற்றவங்களுக்கு சொல்றது. சோ இந்த மாதிரி தர்மங்கள்லாம் பார்த்தோம். தர்மோ ரக்ஷிதக, அதாவது தர்மம் காக்கும். நம்ம எவ்வளவுதான் இருந்தாலும் நம்ம செஞ்சக்கூடிய தர்மம் நம்மள பாதுகாக்கும் அப்படிங்கறதெல்லாம் நம்ம பார்த்தோம். அதே மாதிரி என்ன அப்படின்னா மோகம் இருக்கிறது கூடவே கூடாது அப்படின்னு சொன்னோம்.
அதே மாதிரி கோரிக்கைகள் இருக்கலாம்னு சொன்னோம். கோரிக்கைகள் இல்லாம வாழ்க்கையே கிடையாது. ஞாபகம் வச்சுக்கோங்க மாஸ்டர்ஸ். ஆசை இல்லாம நம்மளுடைய வாழ்க்கை கிடையாது. நம்ம ஆசைப்பட்டாதான் நம்மளால வாழ முடியும். ஆனா மிதமிஞ்ச கோரிக்கைகள் தான் இருக்கக்கூடாது. அதாவது அளவுக்கு மீறிய ஆசைதான் இருக்கக்கூடாது. அதையும் நம்ம பார்த்தோம். அதே மாதிரி கர்மா செயல், கண்டிப்பா செயல் பண்ணிட்டே இருக்கணும். சும்மா இருக்க கூடாது. நல்லதோ கெட்டதோ நம்மளுடைய அந்த சோல் ஸ்டேட்டஸ்க்கு ஏத்தாப்புல, நம்மளுடைய குணநலங்களுக்கு ஏத்தாப்புல கண்டிப்பா நம்ம செயல்களை செய்யணும். ட்ரையல் அண்ட் எரர் தான். நம்ம செயல் செய்ய பண்ணதான் நம்மளுக்கு அந்த அனுபவம் மூலமா நம்மளுக்கு ஞானம் எது, அஜ்ஞானம் எது, நம்மளுக்கு எது பண்ணணும், எது அனித்தியம் நித்தியம்னு தெரிய ஆரம்பிக்கும். சோ கர்மாவை கண்டிப்பா பண்ணணும், செயல் பண்ணிட்டே இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம இதெல்லாமே பார்த்துட்டோம் ஏற்கனவே. அதே மாதிரி மோகம் கூடாது. மோகம்ங்கிறது அதுதான், மிதமிஞ்சிய ஆசை. ஓகே, ஒருத்தங்க மேல அளவுக்கு மீறி பற்று வைக்கிறது, ஒருத்தங்க மேல இல்ல ஒரு பொருள் மேல. சோ ஒரு பொருள் மேல ஆசைப்படலாம், செய்யலாம். ஆனா அதே மாதிரி நம்ம சக மனுஷங்க மேல, நம்மளுடைய உறவினர்கள் மேல பாசம் வைக்கலாம். ஆனா பற்று இருக்கக்கூடாது. அந்த மிதமிஞ்சிய ஆசை, அந்த மிதமிஞ்சிய பற்று இருக்கக்கூடாது. இதெல்லாம் பார்த்தோம். இன்னைக்கு என்ன பார்க்கலாம் அப்படின்னா காரண காரியம். காரண காரியம் அப்படின்னா என்ன? காரணம் இல்லாமல் காரியம் இல்லை. நம்ம தான் வி கிரியேட் அபோன் ரியாலிட்டி. நம்ம லைஃப்ல மறுபடி இது தெரிஞ்சுக்கிட்டாதான் இதை திருப்பி திருப்பி நமக்குள்ள மனனம் பண்ணணும். மனனம் பண்ணதான் நம்மளுக்கு நம்ம எந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரகிள்ல நம்ம அனுபவிச்சாலும் நம்மளுக்கு புரியும். இதுக்கு காரணம் நம்ம அடுத்தவங்க மேல பழிய போட மாட்டோம். அதனால திருப்பி 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 நம்ம இத மனனம் பண்ணலாம். அதாவது காரண பாவாத் காரிய பாக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது என்ன அப்படின்னா காரணம் இருந்தால் மட்டுமே காரியம் நடக்கும். ஓகேயா? சோ நம்மளுக்கு இப்போ ஒரு விஷயம் நடக்குதுன்னா அதுக்கான காரணத்தை நம்ம தான் என்ன செஞ்சிருப்போம், கிரியேட் பண்ணிருப்போம். அதனாலதான் நமக்கு நடக்குது. அதாவது காரணத்தில் இருக்கும் அனைத்து குணங்களும், அதாவது எந்த மாதிரி காரணம் இருந்ததோ அதுக்கேத்தப்பல கண்டிப்பா காரியம் நடக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதே மாதிரி காரியம் நடக்கல இல்லை அப்படின்னா காரணம் இருக்காது. ஆனா காரணம்ங்கிறது நிச்சயமா இருக்கும். காரணம் இல்லாம எந்த ஒரு இதுவும் நடக்கிறது இல்லை. நம்மளுக்கு இப்ப லைஃப்ல ஏதோ ஒண்ணு நடக்குது அப்படின்னா, ஒரு ஆக்சிடென்ட் நடக்குதா, இல்ல ஒரு நல்ல சந்தோஷமான விஷயம் நடக்குதா, நிறைய சொத்து வாங்குறோமா, இல்ல எது சந்தோஷமா இருக்கா, இல்ல ஹாப்பியான ஒரு லைஃப் இருக்கா, எல்லாத்துக்குமே நம்ம தான் காரணம். காரணம் இல்லாமல் காரியம் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதாவது என்ன அப்படின்னா இத பத்தி நல்லா நம்ம அந்த காரண காரியத்தை பத்தி நிறைய நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா கர்ம சித்தாந்தத்தை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கறதே இந்த இடத்துல நம்மளுக்கு சார் சொல்றாங்க. அப்போ நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்மளுக்கு என்ன நடந்தாலும் காரணம் இல்லாமல் காரியம் இல்லை. தற்செயலா எதுவுமே நடக்கிறது இல்லை. எல்லாமே என்னது காரணத்தோட தான் நடக்குதுங்க மாஸ்டர்ஸ். ஓகேங்களா? இன்னைக்கு ஒரு நல்ல செய்தியை தெரிஞ்சுக்கிட்டோம். சோ காரணம் இல்லாமல் காரியம் இல்லை. அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா அதிர்ஷ்டம் துரதிர்ஷ்டம். ஓகே, அதிர்ஷ்டம் அப்படின்னா தெரியும் நம்மளுக்கு. சில பேரை பார்த்தா இவங்களாம் அதிர்ஷ்டசாலி, இப்ப எல்லாமே அவங்களுக்கு கிடைக்குது, அந்தந்த வயசுக்கு என்னென்ன இருக்கணுமோ அதெல்லாம் நடக்குது, ஹாப்பியா இருக்கிறாங்க, நல்ல ஒய்ஃப், நல்ல குழந்தைங்க, நல்ல ஃபேமிலி, நல்ல ஜாப் எல்லாம் நம்ம சொல்லுவோம், எல்லாமே இருக்கு. ஆனா நமக்கு தான் நம்ம ஒவ்வொன்றையுமே போராடி போராடி நம்மளுக்கு கிடைக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம ஃபீல் பண்ணுவோம். ஆனா அதிர்ஷ்டமோ துரதிர்ஷ்டமோ இந்த உலகத்துல கிடையவே கிடையாது அப்படின்னு எதுவுமே அந்த வார்த்தை அந்த இதுவே கிடையாது. நம்மளா உருவாக்குனதுதான். நம்ம ஏற்கனவே உழைப்பு கொடுத்துருந்தோம்னா அது இந்த பிறவில அதிர்ஷ்டமா நம்மளுக்கு கிடைக்குது. மீன்ஸ் நம்ம உழைப்புக்கு ஏத்தாப்புல ஊதியம் கிடைக்குதே தவிர நம்மளுக்கு எந்த ஒரு அதிர்ஷ்டமும் என்ன செய்யாது, அப்படி எல்லாம் கூரை பிச்சுக்கிட்டு பணத்தை கொட்டாது. நம்மளோட உழைப்புக்கு தான் ஊதியம். நேத்து ஒரு வேலை செஞ்சிருக்கோம், ஏதோ ஒரு பிறவில நம்ம செஞ்சிருக்கோம், அதுக்கான பலனை இங்க அனுபவிக்கிறோம். ஏதோ ஒரு பிறவில நம்ம கெட்டது பண்ணியிருக்கோம், நம்ம ஒழுங்கா பண்ணல, உழைக்கல, நம்ம சோம்பேறித்தனமா இருந்திருக்கோம் அப்படின்னா இந்த பிறவில அதுக்கான பலன் நம்மளுக்கு கிடைக்குது. சோ அப்போ என்ன அப்படின்னா எந்த இது ஞாபகம் வச்சுக்கோங்க, அந்த வார்த்தையே கிடையாது. அந்த வார்த்தை அதிர்ஷ்டம் துரதிர்ஷ்டம்ங்கிறது கிடையவே கிடையாது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே சொல்லிட்டோம்ல, காரணம் இல்லாமல் காரியம் இல்லை. உங்களுக்கு எதாவது சொல்றேன், இப்போ உங்களுக்கு ஒரு சொத்து கிடைக்குதோ இல்ல ஒரு பணம் லாட்ரி முன்னாடி இப்ப லாட்ரிலாம் கிடையாது. ஸோ சம்திங் ஏதோ உங்களுக்கு ஒரு விதமா பணம் சேருது, இல்ல உங்களுக்கு ஈஸியா ஜாப் கிடைக்குது, எல்லாம் உங்களால நல்லா லைஃபை கொண்டு போக முடியுது அப்படின்னா இது எல்லாமே இந்த புரிதல் இந்த இது எல்லாமே உங்களுக்கு முன்னாடி நீங்க செஞ்ச வேலைக்கான பலன் தான் தவிர புதுசாலாம் நீங்க அப்படியெல்லாம் எதுவுமே இந்த பிரபஞ்சம் நம்மளுக்கு தராது. அதனால யாரையுமே பார்த்து பொறாமப்பட வேண்டாம். அவங்க அந்த இடத்துல உழைப்பு கொடுத்துருக்காங்க, இப்ப அதுக்கான இதை அனுபவிக்கிறாங்களே தவிர எதுவுமே சும்மாலாம் வராதுங்க மாஸ்டர்ஸ்.
நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதிர்ஷ்டம் துரதிர்ஷ்டம் கிடையாது. நமக்கு தெரியல, அவ்வளவுதான். அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, திருஷ்டினா பார்வை, திருஷ்டானா பார்ப்பவர், திருஷ்டம்னா பார்ப்பவை. அதாவது பிளஸ் திருஷ்டம்னா பார்க்காதது. அதிர்ஷ்டம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்ம பார்க்காதது, நம்மளுக்கு தெரியாதது அப்படின்னு தான் அர்த்தமே தவிர, நம்மளுக்கு வந்து நமக்கு இப்ப தெரியல எப்படி எதுக்காக அவங்களுக்கு இதெல்லாம் கிடைக்குது அப்படிங்கிறது தெரியலையே தவிர, மற்றபடி அதிர்ஷ்டம் அப்படிங்கறதெல்லாம் கிடையாது. அவங்க செஞ்ச பலன் தான். அவங்கவுங்க செஞ்ச பலனை இப்போ நம்ம அறுவடை பண்றோம். எதை நம்ம விதைச்சோமோ அதை நம்ம இப்போ அறுவடை பண்றோமே தவிர எந்த இதுவும் கிடையாது. நான் போச்சுக்கோங்க. அதுக்கே மாதிரி வசிஷ்டர் வந்து சொல்றாரு, வசிஷ்ட கீதையில் அதிர்ஷ்டத்தை பத்தி சொல்றாங்க பாருங்க. யதா சம்யத்தோ சமி சம்யத்த தேயா ஏனா தத்தா தேனானு பூயத்தே ஸ்வகர்கமேவதி சாஸ்தே ஞான்யா வியதிர்த்தா சைன திருக்கும் கொடுத்துருக்காங்க. அதாவது யார் எப்படி முயற்சிக்கிறார்களோ அதன் பலனை அவன் அப்படியே அனுபவிக்கிறான்னு சொல்றான் பாருங்க. நம்ம வந்து 90% ட்ரை பண்ணோம்னா நம்மளுக்கு அதுக்கான பலன், 20% ட்ரை பண்ணோம்னா அதுக்கான பலன், 50% ட்ரை பண்ணா அதுக்கான பலன். ஸோ நம்ம எவ்வளவு மேக்சிமம் ட்ரை பண்றோமோ அதுக்கான பலனை அப்படியே கிடைக்குன்னு சொல்லியிருக்காங்க. கடந்த பிறவிகளில் தன்னுடைய கர்மாக்களின் பலனை அடையும் போது அது தெய்வத்தின் செயல் மற்றும் அதிர்ஷ்டம் என்பார்கள். அதாவது நம்ம கடந்த பிறவில செய்யற பலனை தான் இப்போ அனுபவிக்கிறோம். ஆனா நமக்கு தெரியாததுனால, நமக்கு கண்ணுக்கு அது தெரியாததுனால நம்ம அதிர்ஷ்டம் தெய்வம் நமக்கு கொடுத்துருக்குன்னு சொல்றோம். அப்படி கிடையாது. தெய்வம் தரல, நம்ம தான் நம்மளுக்காக நம்ம தான் என்ன செஞ்சிருக்கோம், தருவிச்சிருக்கோம், நம்ம தான் உழைச்சிருக்கோம், நம்மளுக்கு கிடைச்சிருக்கு அப்படிங்கறத. இப்ப எல்லாத்துக்குமே நம்ம தான் காரணம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏதோ எங்கேயோ இருந்து யாரோ நம்மளுக்கு தர்றது கிடையாது. ஓகேயா? சோ அப்போ அதான் சொல்லியிருக்காங்க, தெய்வத்தின் செயலோ அதிர்ஷ்டமோ எதுவுமே கிடையாது. அப்புறமா இந்த முப்பிறவில நம்ம வந்து நிறைய முயற்சி பண்ணிட்டே இருக்கிறப்போ சுப முயற்சி மூலமா நம்மளுக்கு இப்போ அதிர்ஷ்டம் கிடைக்குது. அசுப முயற்சி எல்லாமே என்ன ஆகும் அப்படின்னா கண்டிப்பா இப்ப நம்மளுக்கு அந்த ஒரு இதா மாத்தி கிடைக்குது. அவ்வளவுதானே தவிர எதுவுமே இல்லை. இதுக்கு நம்ம சொல்லலாம், அப்போ உள்ளதுக்கு எதுக்கு இப்ப கிடைக்குது, எங்களுக்கு அது என்னன்னே தெரியலையே அப்படின்னு சொல்றோம். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க. ஒரு நாள் நம்ம வந்து ஒரு முந்த நாள் வந்து ஒரு அஜீரணம் இருக்கு, ஒரு நம்மளுக்கு வந்து சரியாம ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னா அதுக்கு நம்ம என்ன செஞ்சிருப்போம், மருந்து சாப்பிட்டுருப்போம். மருந்து சாப்பிட்டோம்னா மறுநாள் வந்து நம்ம ஹாப்பியா இருப்போம். கரெக்ட் தானே? மருந்து சாப்பிட்டோன்னே நம்மளுக்கு சரியாயிரும். மறுநாள் வந்து நம்ம ஹாப்பியா இருப்போம், நல்லா ஃபுட் எல்லாம் எடுத்துக்க முடியும். அப்போ என்ன அர்த்தம், நம்ம முன்னாடி இந்த மருந்து சாப்பிட்டிருக்கோம், முந்தின பிறவில அதுக்கான உழைப்பை நம்ம கொடுத்துருக்கோம், முந்தின பிறவில அதுக்கான முயற்சிகளை நிறைய பண்ணியிருக்கோம், அதுக்கான பலனை இப்ப நம்ம அனுபவிக்கிறோம். இல்ல முந்தின பிறவில ரொம்ப நம்ம சோம்பேறியா இருந்திருக்கோம், நம்ம அதுக்கான முயற்சி எதுவுமே பண்ணல அப்படின்னா இப்ப நம்மளுக்கு எதுவுமே கிடைக்கிறது இல்ல. சோ அதனால நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, எல்லாமே நம்மளுடைய செயல்களோட விளைவுகளை தவிர தெய்வ செயலோ வேலை யாரோ எங்கேயோ இருந்து நம்மளுக்கு தூக்கி தர்றது கிடையாது. சோ இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ அதிர்ஷ்டம் துரதிர்ஷ்டத்தை பத்தி நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா மனித முயற்சியை பத்தி பேசுறாங்க சார். மனித முயற்சி உங்களுக்கே தெரியும், நம்ம மனுஷ முயற்சிங்கிறது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். இதெல்லாம் விடுங்க, ஆன்மா அதெல்லாம் இல்லாமலேயே நம்ம வந்து மேக்சிமம் எவ்வளவோ பேர் ட்ரை பண்ணி நிறைய நிறைய விஷயங்களை அனுபவிச்சு இது பண்ணியிருக்காங்க. எவ்வளவோ பெரிய எப்படி சொல்றது, தொழிலதிபர்கள்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளவோ சாதனை, எவ்வளோ பெரிய இதெல்லாம் எடுத்துட்டு வந்து நிறைய விஷயம் பண்ணியிருக்காங்க. பெரிய பெரிய தலைவர்கள்லாம் என்ன செஞ்சிருக்காங்க, எவ்வளவோ பெரிய விஷயத்தெல்லாம் என்ன செஞ்சிருக்காங்க, அவங்களுடைய மனித முயற்சியால மட்டும்தான் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கெல்லாம் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பவர்லாம் அவங்களுக்கு எல்லாம் இல்லை. ஸோ அந்த ஏன்னா நம்மளுக்கு வந்து அந்த பிரபஞ்சம் எல்லாம் சேர்ந்துதான் நம்மளுக்கு தந்திருக்கு. எல்லா விதமான எனர்ஜி நமக்கு இருக்கிறதுனால நம்ம கண்டிப்பா மேக்சிமம் ட்ரை பண்ணும்போது நமக்கு எல்லா விதமான இதுவும் நம்மளுக்கு கிடைக்கும். நம்ம தான் ஒரு லிமிட் போட்டு பயம் அந்த மாதிரி நிறைய விஷயத்தால நம்மள நம்ம சுருக்கி வச்சிருக்கேமே தவிர மற்றபடி நம்ம கிட்ட நிறைய 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 ஆற்றல் இருக்கு. எவ்வளவு சொல்றது, நிறைய எனர்ஜி இருக்கு, நிறைய விதமா நம்ம வந்து சாதிக்க முடியும் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா நம்மளாலையும் கண்டிப்பா சாதிக்க முடியும். சோ இது நம்ம கையில தான் இருக்கு. நிறைய பேரை பார்த்திருக்கோம். கொலம்பஸ் பாருங்க, நார்மலா வந்து ஒரு நாட்டை கண்டுபிடிக்கிறது அப்பெல்லாம் அந்த ஒரு சின்ன போட்டை வச்சுக்கிட்டு கடல்ல வந்து தேடி கண்டுபிடிச்சு ஒரு நாட்டையே கண்டுபிடிச்சிருக்காங்க. சோ அப்ப அதுக்கெல்லாம் எவ்வளவு மனித முயற்சி இருந்திருக்கணும், விடாமுயற்சி இருக்கணும், அந்த பயம் இல்லாம இருந்திருக்கணும், சாதிக்கணும்னு இருந்திருக்கணும். சோ அந்த மாதிரி நிறைய விஷயம் நம்ம நிறைய பேரை பார்த்திருக்கோம். ஓகேங்களா? சோ நிறைய பேர் ஸ்டோரி எல்லாம் கேட்டிருக்கோம். எல்லா பேருடைய இதெல்லாம் வரலாறு கேட்டிருக்கும் போது அவ்வளோ முயற்சி தான் எல்லாமே. ஸோ மனித முயற்சிங்கிறது ரொம்ப ரொம்ப மேன்மையானதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க மாஸ்டர்ஸ். அதாவது என்ன அப்படின்னா, விதியோட விளையாட்டோ இல்ல தலையெழுத்து தெய்வ செயல்
அப்படிங்கறதெல்லாம் அர்த்தம் இல்லாத வீணான சொற்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம சொல்ல என் தலையெழுத்து இப்படிதான்ப்பா, நான் என்ன செய்ய, நான் எங்க போனாலும் எனக்கு இப்படிதான் நடக்குது, எனக்கு ஒண்ணுமே பண்ண முடியல அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அப்படின்னா நம்மளுடைய ரொம்ப ஒரு தப்பான விஷயம் நம்ம பண்றோம். ஏன்னா நம்ம முயற்சி பண்ணல அப்படின்னு தான் அர்த்தம். முயற்சி பண்ணிட்டு அப்படியே விட்டுருப்போம் பாதியிலே. அந்த விடாமுயற்சி தான் விஸ்வரூப வெற்றி. சோ நிறைய பேர் பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஈஸியாலாம் எதையும் சாதிக்கல. அவங்க அவ்வளோ எஃபோர்ட் போட போய் தான் அதை சாதிக்க முடிஞ்சிச்சு. தொடர்ந்து சிகரத்துல எவரெஸ்ட் சிகரத்துல ஏறுறாங்க, எவ்வளவோ விஷயம் பண்றாங்க அப்படின்னா அந்த இதுல அவங்களுடைய முயற்சி இல்லாம கிடையாது. இன்னொன்னு அவங்களால பண்ணும்போது நம்மளால ஏன் பண்ண முடியல அப்படின்னா அப்ப இந்த இடத்துல நம்ம தான் என்ன செய்யல, ட்ரை பண்ணல அப்படின்னு அர்த்தம் மாஸ்டர்ஸ். சோ நம்ம சோம்பேறித்தனத்துக்கு மத்தவங்க மேல என்ன செய்யக்கூடாது, தலையெழுத்து மேலயோ இல்ல தெய்வத்து மேலயோ எங்கேயோ இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தெய்வம் எனக்கு தரல, எனக்கு இந்த மாதிரி கிடைக்கல, நான் எடுத்துட்டு வந்த விதி அப்படி, என்னோட விதி அப்படின்னு சொல்லி நம்ம சமாதானப்படுத்திக்கிறீங்க தவிர இதுக்கான இது எதுவுமே கிடையாது அப்படிங்கறது சார் இந்த இடத்துல அம்மா உங்களுக்கு ஆணித்தரமா சொல்றாங்க. இனிமையாவது நம்ம என்ன பண்ண வேண்டாம், இந்த தலையெழுத்து, இந்த கடவுளை எனக்கு இப்படி கொடுத்துட்டாரு அப்படிலாம் நம்ம சொல்ல வேண்டாம். நமக்கும் ஒண்ணு கிடைக்குது அப்படின்னா அதுக்கு முழு 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 காரணம் 100% நம்ம மட்டும்தான், நம்மளை தவிர வேற யாருமே கிடையாது. ஓகே, அப்போ சொன்னாலும் அந்த மனித முயற்சியாலதான் இந்த நம்ம டெவலப் ஆயிருக்கோம். இவ்வளவு தூரம் நம்ம குகையில இருந்து வாழ்ந்தோம் நம்ம மனுஷங்க. இப்ப இப்படி வாழ்வோம்னா இதுக்கு என்ன, இது கண்டிப்பா மனித முயற்சி தானே காரணம். அப்போ மனிதன் கிட்ட எவ்வளவு இருக்கு, சரியா? சோ அப்ப நம்ம மனுஷன் நினைச்சா எது வேணாலும் நடத்தி காட்டலாம். நம்ம செய்யல, நம்ம ட்ரை பண்ண மாட்டேங்கிறோம் அல்லது பாதியில விட்டுறோம் அப்படிங்கிறதுதான் காரணமே தவிர வேற எதுவும் கிடையாது. சோ நான் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஸ்வேச்சா அப்படின்னு சொல்றாங்க. அதாவது சுய இச்சை. பாருங்க, மறுபடியும் மறுபடியும் அதே தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஒரே நிமிஷம். சுய இச்சைப்படி நம்மளுடைய சுய விருப்பத்துப்படி தான் எல்லாமே நடக்கு. ஏன்னா மேல இருந்து நம்ம தான் பிளான் பண்ணிட்டு வரோம். எனக்கு இந்த மாதிரி நான் ஒரு லைஃப், ஒரு ஏழையா வாழணும், இல்ல பணக்காரனா வாழணும், இல்ல ஆணா வாழணும், பெண்ணா வாழணும், இதை நான் தெரிஞ்சுக்கணும், இந்த ஃபேமிலிக்கு வரணும், இந்த நாட்டுக்கு வரணும், எல்லாமே நம்ம பிளான் பண்ணிட்டு தான் நம்ம வரும். நம்மளுடைய சூழ்நிலையை நம்ம தான் என்ன செஞ்சுட்டு இருக்கோம், உருவாக்கிட்டு வரோம். நம்மளுடைய சுய இச்சைப்படிதான் எல்லாமே நடக்குது. கீழே வந்ததுக்கு அப்புறம் நம்ம மறந்துடுறோமே தவிர மத்தபடி எல்லாமே நம்ம தான். அப்போ நம்ம யாரையுமே மேல எல்லாம் இவளாலதான் அப்படின்னு நிறைய பேர் ஒய்ஃப சொல்லுவாங்க. நிறைய பேர் எல்லாரும் இவராலன்னு ஹஸ்பண்ட சொல்லுவாங்க. ஓகே, இல்ல பிள்ளைங்க மேல பழி போடுவோம், அப்பா அம்மா மேல பழிய போடுவோம். இந்த நல்ல குடும்பத்துல பிறந்தா நான் இன்னும் நல்லா இருந்திருப்பேன், இந்த ஊர்ல இன்னும் ஒரு சிட்டில பிறந்திருந்தேன்னா நான் நல்லா இருந்திருப்பேன், இந்த வில்லேஜ்ல பிறந்தனால இப்படி எப்படின்னு சொல்லுவோம். பட் அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே கிடையாது. எல்லாமே நம்மளுடைய சுய விருப்பத்தின் பேர்ல தான் எல்லாமே நடக்குது அப்படின்னு சொன்னது யாரு அப்படின்னா சேத் மாஸ்டர். உன்னுடைய வாஸ்தவங்களை, உன்னுடைய சூழ்நிலைகளை, உன்னுடைய வாழ்க்கை முறையை எல்லாத்தையுமே நீதான் கிரியேட் பண்ற, வேற யாருமே கிடையாதுன்னு அவரு திருப்பி திருப்பி சொல்றாரு. உன்னுடைய வாழ்க்கைக்கு நீதான் படைப்பாளி, நீதான் டைரக்டர், நீதான் டைரக்ட் பண்ற. உன்னோட லைஃப் அந்த சினிமாவை நம்ம தான் எடுக்கிறோமே தவிர வேற யாரும் என்ன செய்யல, எடுக்கல. அந்த சினிமா கேவலமா இருந்தா அதுக்கு காரணம் யாரு, சாட்சம் நம்ம தான். ஓகேயா? அப்போ அதனால இந்த மாதிரி எல்லாம் தெரியணும் அப்படின்னா, நமக்கு இது புரியல அப்படின்னா நமக்கு அந்த அறியாமையில இருக்கும். அப்போ நம்ம நல்லா தியானம் பண்ணி அந்த தேர்ட் ஐயை ஆக்டிவேட் பண்ண ஆரம்பிக்க, அந்த தேர்ட் ஐயை ஊக்குவிக்க ஆரம்பிக்க, அது நல்லா வர வர ஆட்டோமேட்டிக்கா நமக்கு புரிதல் வந்துடும். நம்ம சொல்றோம்ல, தியானம் பண்ணா தெளிவு வரும். எப்படி தெளிவு வரும்? தேர்ட் ஐ ஆக்டிவேட் ஆகும்போது கண்டிப்பா நம்மளுக்கு அந்த தெளிவு வரும். எல்லாத்துக்கும் நம்ம தான் காரணம், நம்மளுடைய சுய விருப்பத்தின் பேர்ல தான் நடக்குது அப்படிங்கிறது நம்மளுக்கு கண்டிப்பா தெரிய வரும். சோ நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்றாங்க. அப்புறமா பாவம், புண்ணியம், ஞானம் ரொம்ப அழகான இது. ஆஹ் பாவம் அப்படின்னா நம்மளுக்கே தெரியும். சோ நிறைய நம்ம தப்பு பண்றது, தர்மத்தை கடைபிடிக்காம இருக்கிறது, சோ அதர்மத்தை செய்யறது, அந்த மாதிரி நிறைய விஷயம் பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா நம்ம எங்கேயும் கஷ்டப்படுவோம், மேலையும் போய் கஷ்டப்படுவோம். அது மட்டும் இல்லாம அந்த ஜனன மரண சுழற்சியில இருந்து அடி வாங்கிக்கிட்டே என்ன செய்வோம், இருப்போம். ஞாபகம் வச்சுக்கோங்க, பரலோகத்துல கஷ்டப்படுவோம். அது மட்டும் இல்ல, அந்த ஜனன மரண அந்த சக்கரத்துல திருப்பி திருப்பி அடி வாங்கிட்டு இருப்போம். சோ இதுதான் பாவம் பண்றவங்களுக்கு. புண்ணியம் பண்றவங்களுக்கு இந்த பரலோகத்துல ஹாப்பியா இருக்கலாம். ஓகேயா? ஹாப்பியா இருக்கலாம். ஆனா என்ன ஆகும் அப்படின்னா ஜனன மரண சக்கரத்துல சுத்திக்கிட்டே தான் இருப்போம் நம்ம புண்ணியம் பண்றவங்க. ஆனா ஞானத்தை அடைகிறவங்க, ஞானத்தை சேகரிச்சுட்டு இருக்கவங்க, ஞானத்தை தெரிஞ்சுக்கிறவங்க என்ன செய்வாங்க, பரலோகத்துல ஹாப்பியா இருப்பாங்க. அந்த ஜனன மரண சக்கரத்துல இருந்து என்ன செய்வாங்க,
சீக்கிரமே விடுபடுவாங்க. அப்போ இந்த 3 விதமான மனிதர்கள், ஒண்ணு வந்து புண்ணியம் பாவம் பண்றவங்க, புண்ணியம் பண்றவங்க, அப்புறம் 3வது அந்த ஞானத்தை தேடி அந்த ஞானத்தை அடையிறதுக்கு ட்ரை பண்றவங்க, ஞானத்தை அடைஞ்சவங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட்ல இருக்கிறவங்க 2 பாகமே என்ன செய்வாங்க, மேபி இந்த இடத்துல வந்து பாவம் பண்ணி ஒரு சமயம் ஹாப்பியா கூட இருக்கலாம், இருக்கிற மாதிரி ஒரு தோற்றம் கூட இருக்கலாம். இந்த லோகத்துல பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயங்கள் வந்து அஹ், அஹ், எல்லாமே நல்லது கிடைக்கிறது இல்ல, சட்டம் எல்லாருக்குமே நல்லது செய்யறது கிடையாது. ஏன்னா நம்ம உருவாக்குன சட்டத்துல நிறைய ஓட்டை இருக்கு, நிறைய ஓட்டையை யூஸ் பண்ணி நிறைய நடக்குது, தப்பெல்லாம் நடக்குது. எல்லாருக்கும் வந்து என்ன கிடைக்கிறது இல்ல, நீதி கிடைக்கிறது இல்ல. சோ நிறைய விஷயங்கள் இருக்கதான் செய்யுது. ஓகேயா, மேபி இங்க வேணா ஹாப்பியா இருக்கிற மாதிரி இருக்கலாமே தவிர, ஆனா அந்த மேலோகத்துல போய் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அதே மாதிரி அந்த ஜனன மர சக்கரத்துல உள்ள வந்து இன்னும் ரொம்ப அவதிப்படுறவங்க யாரு அப்படின்னா, பாவம் பண்றவங்க. புண்ணியம் பண்றவங்க 2 பக்கமும் ஹாப்பியா இருப்பாங்க. இங்க கூட கொஞ்சம் ஹாப்பியா இல்லாம இருந்தா கூட மேல ரொம்ப ஹாப்பியா இருப்பாங்க. ஆனா என்ன இருக்கும், ஜனன மரண சக்கரத்துல மாட்டிப்பாங்க. ஆனா அந்த ஞானத்தை அடைகிறவங்க, ஞானத்தை தேடி அங்க மூவ் ஆகி அங்க அடைகிறவங்க 2 பக்கமுமே ஹாப்பியா இருப்பாங்க. ஏன்னா இது வந்து ரொம்ப பெர்மனன்ட். ஏன்னா 2 பக்கம் ஞானம் அடையும் போது கண்டிப்பா இங்கேயும் நம்ம ஹாப்பியா தான் இருக்கும், மேலையும் போய் ஹாப்பியா தான் இருக்கும். அந்த ஜனன மரண சக்கரத்துல இருந்து ரிலாக்ஸ்ட் ஆகி ஃபுல்லாவே நம்ம பெர்மனண்டா ஹாப்பியா இருப்போம். சோ அப்போ இதுதான் சரியான வாழ்க்கைன்னு சொல்றாங்க. என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா, சார் நம்ம வந்து அப்பப்போ நம்ம வந்து ஃபுல் நம்ம வாழ்க்கையில தர்மத்தை கடைபிடிக்கணும். அதுக்கப்புறம் மீதி இருக்க டைம்ல என்ன செய்யணும், ஞானத்தை தேடணும் அப்படின்றாங்க. அழகா சொல்லிட்டாங்க. ஒண்ணு ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும், டெய்லி நம்ம லைஃப்ல கண்டிப்பா தர்மத்தை கடைபிடிக்கணும். தர்மம்ங்கிறது நான் அன்னைக்கே சொன்னேன். என்ன அப்படின்னா, இந்த 2 லோகத்திலையும் நம்மளுக்கு எந்த செயல் வந்து சந்தோஷத்தை கொடுக்குறதோ அதுதான் தர்மம். அது மட்டும் இல்ல, அந்த தர்மம் எதை பொறுத்து இருக்கு அப்படின்னா, நம்மளுடைய உடல்நிலை, நம்மளுடைய ஆன்ம நிலை, 2ஐயும் பொறுத்துதான் நம்மளுடைய தர்மம் மாறுபடும். என் வயசு இப்போ எனக்கு வந்து என்ன 40 வயசு இல்ல, 30 வயசு இல்ல, 20 வயசுனா, 20 வயசுல ஸ்டூடெண்டா இருப்பேன். நான் ஸ்டூடெண்டா இருந்தா அதுக்கான தர்மம் நான் பண்ணணும். அதுக்கான என்னோட ஆன்ம பொசிஷன் எப்படி இருக்கோ அதுக்கேத்தாப்புல நான் பண்ணணும். இதே இது 50 வயசுலன்னா என்னோட உடல் நிலையம் எப்படி இருக்கு, என்னோட ஆன்ம நிலை எப்படி இருக்கு, நான் 2ஐயும் பொறுத்து என்னுடைய அந்த தர்மம் இருக்கு. ஓகே, தர்மம் வந்து ஆளுக்கு ஆளு வேறுபடும், வயசுக்கு வயசு வேறுபடும். அப்போ அந்த கரெக்டா அந்த இதுக்கான தர்மத்தை நம்ம பண்ணிட்டு மீதி இருக்க டைம்ல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம வந்து இந்த ஞானத்தை தேடுறதுக்கான ப்ராசஸ நம்ம கொண்டு வரணும். இப்போ ஞானத்தை தேடணும்னா என்ன பண்ணணும், ஆஸ் யூஷுவல் தியானம், சுவாத்தியாயம், சிற்சங்கம், என்னது மௌனம், சேவம். சோ இது எல்லாமே சேர்ந்ததுதான். ஓகே, சோ இந்த ப்ராசஸ்ல நம்ம ஈடுபடணும் அப்படின்னு சொல்லி பத்ரிசா சொல்றாங்க. நல்லா ஈஸியா சொல்லிட்டாங்க. லைஃப்ல என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் தர்மத்தை கடைபிடிக்கணும், அப்புறமா மீதி இருக்க டைம்ல என்ன செய்யணும், ஞானத்தை தேடணும். அப்போ ஞானத்தை தேட 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 ஆட்டோமேட்டிக்கா நம்ம ஹாப்பியாவும் ஆயிடுவோம். அந்த ஜனன மரண சக்கரத்துல இருந்து விடுபட்டு பெர்மனண்டா ஒரு நல்ல சந்தோஷமான நிலைய, பேரானந்த நிலையவும் அடைய முடியும். இல்லையா, எவ்வளவு அழகா சொல்லிட்டாங்க பாருங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா, இதெல்லாம் ரொம்ப அழகு. ஏன்னா லைஃப்ல வந்து கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள் ரொம்ப ஈஸியா அழகா சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து வியாதி. வியாதி பாத்தீங்க அப்படின்னா, நம்ம இதை எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. நல்ல ஒரு இது, பூர்வ ஜென்ம கிருதம் பாவம் வியாதி ரூபேன பீடியத்தே. பூர்வ ஜென்ம கிருதம் பாவம் வியாதி ரூபேன பீடியத்தே. அதாவது நம்ம பூர்வ ஜென்மத்துல செஞ்ச பாவம் தான் இப்போ வியாதியா வருது. ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு தலை வலிக்குதா, இல்ல வயிறு வலிக்குதா, கால் வலிக்குதா, என்ன வலிச்சாலும் நம்ம செஞ்ச பாவத்தோட விளைவுதான் வியாதி. சார் சொல்லுவாங்க, சின்ன சின்ன பாவம் சின்ன சின்ன வியாதி, பெரிய பெரிய பாவம் செஞ்சிருந்தா பெரிய பெரிய வியாதி அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேயா, சோ அப்போ அந்த பாவம், நம்ம என்ன பாவம் பண்ணமோ அதுக்கு ஏத்தாப்புலதான் வியாதி வரும். அப்போ அந்த வியாதி எப்ப நம்மளுக்கு போகும், ஒரு கற்றலுக்காக தான் இந்த வியாதி வந்திருக்கு. முன்னாடி ஒரு பாவம் பண்ணிருக்கீங்க, நம்ம பண்ணிருக்கோம். சோ அதுக்கானது நம்மளுக்கு இங்க வந்திருக்கு வியாதி. அப்போ நம்ம அந்த வியாதிக்கு ஏன் நம்மளுக்கு வந்திருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஞானத்தை கற்ற பிறகுதான் நம்மளுக்கு அந்த வியாதி நம்மளை விட்டு பெர்மனண்டா போகும். நம்ம ஒரு டாக்டர்கிட்ட போறோம் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு டெம்பரவரியா தான் அந்த வியாதி சரியாகுமே தவிர, அந்த டைம்ல போஸ்ட்போன்ட் ஆகுமே தவிர பெர்மனண்டா கியூர் ஆகாது. சில சமயத்துல டேப்லெட் எடுக்கும் போது ஒரு வியாதி போய் இன்னொரு வியாதி கூட வர சான்சஸ் இருக்கு. அதனாலதான் நாம் சார் சொல்லுவாங்க, அவ்வளவுதான்ங்கிறது வந்து அந்த அளவுக்கு யூஸ்ஃபுல் கிடையாது, நம்மளை சரி பண்ணிக்கணும். அப்ப என்னது, நோ நோ மெடிசின் நோ டாக்டர் அப்படின்னா என்ன அர்த்தம், நம்ம வந்து முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும், என்ன தப்பு பண்ணியிருக்கோம், என்ன தப்பு பண்ணிட்டு இருக்கோம், என்ன அறியாமையில இருக்கும், என்ன தெரியாம இருக்கோம், அந்த கற்றல் நம்ம பண்ணணும். அப்ப தெரிஞ்சுக்கணும். அப்படிலாம் வரும்போது கண்டிப்பா
நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய வியாதி பெர்மனண்டா சரியாகும். அதனாலதான் நம்மளுடைய இப்ப நாங்களும் அந்த ஸ்பிரிச்சுவல் டேப்லெட்னு ஒரு கோர்ஸ் கூட இருக்கு. அதெல்லாம் மெயினா அதுதான் சொல்லுவாங்க. ஒரு டேப்லெட் அப்படிங்கிற ஸ்பிரிச்சுவலா டேப்லெட் அப்படின்னா என்ன, நம்ம என்ன மாதிரி தலைவலிக்குதா, அப்போ தலைவலிக்கான என்னென்ன ரீசன்ஸ் எல்லாம் இருக்கு, அப்போ அந்த தலைவலி ஏன் வருது, ஸோ அப்போ அந்த ரீசன்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு அதை வந்து அந்த குணத்தை நம்ம வந்து என்ன செஞ்சுக்கணும், நெகட்டிவ் குணத்துல இருந்து பாசிட்டிவ் குணத்துக்கு நம்ம வரும்போது ஆட்டோமேட்டிக்கா நம்மளுடைய வியாதி நம்மளை விட்டு போகும். சோ அப்ப நம்ம என்ன கத்துக்கணுமோ அதை கத்துக்கிட்ட பிறகுதான் வியாதி நம்மளை விட்டு சரியாகும். இந்த நல்ல மண்டையில் நம்ம ஏத்திக்கணும். உள்ள நம்ம ஏத்திக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வியாதி வரும்போது நம்மளால என்ன செய்யணுங்கிற ஒரு புரிதல் வரும். நம்மளால சீக்கிரமே அந்த டிசீஸ்ல இருந்து வெளியில வர முடியும் சொல்லியிருக்காங்க. ஞானத்தின் பாடங்களை கற்ற பின்னர் மட்டுமே வியாதிகள் மறையும். நம்மளுடைய சுய அனுபவத்தின் மூலம் மட்டுமே நம்மளால கண்டுபிடிக்க முடியும். நான் என்ன தப்பு பண்ணேன்னு உங்களுக்கு தான் தெரியும், அடுத்தவங்களுக்கு தெரியாது, டாக்டருக்கு மத்தவங்களுக்கு தெரியாது. சோ அப்ப நம்ம தான் நம்ம வியாதிய சரி பண்ணிக்கணும் மாஸ்டர்ஸ். அது மாதிரி ஞானாக்னி தக்த கர்மானா இதை நிறைய தடவை நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஞானம் மட்டுமே என்ன செய்யுது, கர்மாவா அழிக்குது. அப்போ நம்ம ஞானம் பெற பெறதான் நம்மளுடைய கர்மா குறையுமே தவிர தியானம் பண்ணிட்டா மட்டும் குறைஞ்சிராது, புண்ணியம் பண்ணிட்டா குறையாது. எப்போ கர்மா குறையும், எப்போ ஞானம் கிடைக்குதோ, நீ என்ன தப்பு பண்ணுன, நீ என்ன எந்த இடத்துல அறியாமையில இருக்க, நீ எதை உன்னோட மாத்திக்கணும், உன்னோட குவாலிட்டி நீ எதை மாத்திக்கணும், எந்த குணம் உங்ககிட்ட தப்பா இருக்கு, இது எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறோமோ, எப்ப நம்ம தெரிஞ்சுக்கிறோமோ அப்போ மட்டும்தான் நம்ம வந்து என்ன பண்ண முடியும், கர்மாவில இருந்து வெளியில வர முடியும். சோ அப்ப என்ன பண்ண முடியாது, புண்ணியத்தாலேயோ இல்ல வந்து எந்த மாதிரி பண்ணினாலும் நம்மளுக்கு கர்மா போகாது. ஒன்லி ஞானம். எப்போ ஞானத்தை தெரிஞ்சுக்கிறோமோ, நம்ம வந்து தியானம் பண்ணிட்டே இருந்தா கூட என்ன செய்யாது, கர்மா குறையாது. தியானம் பண்ணி அது மூலமா தெளிவு பெற்று அதன் மூலமா ஞானம் பெற்று அந்த ஞானத்தை நம்ம வந்து லைஃப்ல புரிஞ்சு நம்ம ஓகே ரைட்டு அப்படின்னு சொல்லி நம்ம மாத்திக்கிட்டோம். நம்மளுடைய குவாலிட்டி எப்ப மாறுறோமோ, எப்ப தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு போறோமோ அப்ப மட்டும்தான் நம்மளுடைய கர்மா குறையும். ஏதோ போயிட்டு எங்கேயோ போய் சொல்லுவாங்க, இந்த கோயிலுக்கு போனா வந்து இந்த மாதிரி குறைஞ்சிரும், அந்த ஆத்துல போய் குளிச்சா சரியாயிடும், அந்த கடல்ல போய் குளிச்சா அப்படிலாம் கிடையவே கிடையாது. நம்மளுடைய மனசு, நம்மளுடைய குணநலங்கள், நம்மளுடைய attitude எப்போ மாறுதோ அப்போ மட்டும்தான் நம்மளுடைய கர்மா குறையும். இதை நல்லாவே ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து எந்த இடத்துலயும் எந்த குழப்பமும் வேண்டாம். இல்லையா? அப்போ பாவம் அப்படிங்கிற சஞ்சித கர்மாக்கள் ஒன்லி எது மூலமா மட்டும்தான் அழியுது, எது மூலமா மட்டும்தான் எரிக்கப்படுது, ஒன்லி வந்து ஞானத்தின் மூலம் மட்டுமே வந்து எரிக்கப்படுது. வச்சுக்கோங்க. அப்போ வியாதி வந்துச்சுன்னா முதல்ல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன, நம்ம பாவம் பண்ணியிருக்கோம், அதுக்குதான் இந்த வியாதி வந்திருக்கு. சரி ஓகே ரைட், இந்த வியாதி வந்திருக்கு, நம்ம இந்த வியாதியில இருந்து நம்ம என்ன கத்துக்கணும், அப்போ அதை தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஞானத்தை நமக்கு கிடைச்சிச்சுன்னா கண்டிப்பா நமக்கு இந்த வியாதி நம்ம விட்டு போயிடும். ஓகேங்களா? இதுக்கு யாரு ட்ரை பண்ணணும், சாட்சாத் நம்ம தான். யாருக்கு வியாதி வந்திருக்கோ அவங்கதான் என்ன செய்யணும், உட்காந்து யோசிச்சு அதுக்கான ஞானத்தை நம்ம எடுத்துக்கணும். சோ எப்போனாலும் ஞாபகம் வச்சுக்கலாம், பூர்வ ஜென்ம கிருதம் பாவம் வியாதி ரூபேன பீடியதே. இல்லையா? அப்போ வியாதித்துக்கு மூல காரணம் பாவத்துக்கு மூல காரணம் என்ன, அறியாமை. அறியாமை இருக்க போய் தானே நம்ம பாவமே பண்றோம். நம்மளுக்கு ஞானம் இல்லாதனால தான் பாவமே பண்றோம். அப்போ அந்த ஞானத்தை எடுத்துட்டு வரும்போது பாவம் குறைஞ்சிரும். பாவம் மூலமா பாவம் குறைய ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு என்ன குறைஞ்சிரும் அப்படின்னா வியாதி குறைஞ்சிரும். அப்ப அங்க ரூட் யாரு எங்க இருக்கு, நம்மளோட அறியாமை. அந்த அறியாமைங்கிறதுல இருந்து இது எல்லாமே வந்திருக்கு. அப்போ அறியாமை மாற மாற நம்மளுக்கு என்ன மாறிடும், வியாதி நம்மளை விட்டு போயிடும். ஓகேங்களா? அப்ப எதை நல்லா தெரிஞ்சுக்கணும்னு சொல்றாங்க, மமாத்மா சர்வ பூதாத்மா. எல்லாருமே என்னதுதான், ஒண்ணுதான். இந்த இதுல நீயும் ஒண்ணுதான், நானும் ஒண்ணுதான், எல்லாமே ஒண்ணுதான். இந்த உலகத்துல எல்லாருமே வந்து ஒரு உணர்வு நிலை, எல்லாமே ஒரே இடத்துல பூர்ணாத்மால இருந்து வந்தவங்கதான் அப்படிங்கிற மாதிரி எல்லா இந்த மாதிரி கான்செப்ட் எல்லாம் நம்மளுக்கு எப்போ புரியுதோ, நம்ம லைஃப்ல எப்ப நம்ம அப்ளை பண்றோமோ அப்பதான் நம்ம இந்த வியாதியில இருந்து நம்ம வெளியில வருவோம். ஓகே, அதை நல்லா என்ன செஞ்சுக்கோங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேயா? ஒன்னே ஒண்ணு வச்சு முடிச்சிடுறேன். ஒரு ரெண்டு மட்டும் கான்செப்ட் மட்டும். தலையெழுத்து நாம ஏற்கனவே சொல்லிட்டோம். தலையெழுத்து அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. எதுனால நம்ம வந்து எது வேணாலும் செய்யலாம், நம்ம விருப்பம்தான். இதை புரிஞ்சுக்கிறது வந்து கஷ்டம்தான். ஆனா என்ன அப்படின்னா நம்ம வந்து என்ன அப்படின்னா நம்மளோட இதை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கடந்த காலத்தை பொறுத்து நிகழ்காலம் எப்பவுமே இருக்காதுன்னு சொல்லியிருக்காங்க மாஸ்டர்ஸ். அப்ப நம்ம நினைக்கலாம்
நாம வந்து இப்ப எனக்கு நான் இவ்வளவு கஷ்டம் ரைட்டு தான். நம்ம வந்து கடந்த காலத்துல நம்ம அந்த மாதிரி நிறைய தப்பு பண்ணியிருக்கோம். அப்போ ஃபியூச்சர் நம்மளுக்கு இப்ப கஷ்டப்படுறோம் அப்படின்னு. ஆனா நம்ம இப்ப இந்த நிகழ்காலத்துல என்ன மாதிரி மாத்தி அமைச்சுக்கிட்டாலும் நம்மளால மாத்தி அமைக்க முடியும். ஓகேங்களா? அது ஞாபகம் வச்சுக்கோங்க. அதேதான் இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. தலையெழுத்துங்கிறது ஏன் இல்லை அப்படின்னாங்கன்னா, நம்ம சொல்றோம் நம்ம வந்து இப்ப சொன்னேன், இப்ப இறந்த காலத்துல நம்ம ஏதோ ஒரு காலத்துல பண்ணனால இப்ப நம்மளுக்கு வியாதி வருது, அது வருது, இது வருது, நம்மளுக்கு கஷ்டம் வருது, சவால் வருது, எல்லாமே இருக்கு, எல்லாமே உண்மைதான். ஆனா நம்ம நினைச்சா இந்த நிகழ்காலத்துல இந்த பிரசன்டென்ஸ்ல நம்ம என்ன நினைச்சா நம்மளுடைய எல்லாத்தையும் நம்ம மாத்திக்கலாம். எப்படி? நம்ம ஞானத்தை கிடைக்கிறது மூலமா, ஞானத்தை பெறுதல் மூலமா. அப்போ வந்து என்ன அப்படின்னா தலையெழுத்து அப்படிங்கிறது எதுவுமே கிடைக்காது. இன்னைக்கு இன்னைக்கு நம்ம மாறிட்டா கூட நம்ம ஃபியூச்சர் வந்து நல்லா இருக்கும். நம்ம அப்படி ஃபீல் பண்ணிட்டே உட்காந்துருக்க வேண்டாம். நான் வந்து தப்பு பண்ணிட்டேன், அதனாலதான் நான் இப்படி கஷ்டப்படுறேன், நான் எனக்கு வந்து மாறாது, ஐயோ அப்படின்னு சொல்லி நீங்க கஷ்டப்பட வேண்டாம். இன்னைக்கு நீங்க மாத்திக்கிட்டீங்களா? ஒவ்வொரு ஸ்டெப்பா மாத்திக்கிட்டே இருக்கீங்களா? நல்லா பண்ண ஆரம்பிக்கிறீங்களா? இன்னைக்குல இருந்து ஆரம்பிக்கிறீங்க. ஸோ டெய்லி 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 நிறைய விஷயங்களை கத்துக்கிறீங்க. நான் சொன்ன மாதிரி தர்ம வழியில நடந்துக்கிறீங்க. ஞானத்தை வந்து அடையிறதுக்கான முயற்சி எல்லாம் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கை சீக்கிரமே என்ன செஞ்சிடும்? மாறிடும். எந்த தலையெழுத்தும் உங்களை வந்து என்ன செய்யாது? டிஸ்டர்ப் பண்ணாது. சோ எவ்வளவுதான் நம்ம தப்பு பண்ணியிருந்தாலும், எவ்வளவுதான் தெரியாம இருந்தாலும், அந்த அஞ்ஞானத்துல இருந்து ஞானம் அப்படிங்கிற மார்க்கத்துக்கு நம்ம வரும்போது எல்லாமே நம்மள வந்து மாறிடும். அப்போ நிகழ்காலம் கரெக்டா இருந்து சந்தோஷமா இருந்தா வருங்காலம் ரொம்ப 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 ஹாப்பியா இருக்கும். அதனால பழைய காலத்தை பத்தி நம்ம என்ன செய்ய வேண்டாம்? கவலைப்பட வேண்டாம் மாஸ்டர்ஸ். இறந்த காலத்தை எப்பவுமே நினைச்சு ஃபீல் பண்ண வேண்டாம். முடிஞ்சது முடிஞ்சதுதான். இன்னைக்கு நீங்க மாறுறீங்களா? இன்னைக்கு இந்த பொழுது மாறினா கூட போதும். நேத்து வரைக்கும் ஐயோ நான் மாறலையே வேண்டாம், அது வேண்டாம். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கா? இப்போ மாறுறோமா? ரைட்டு. ஃபியூச்சர் கண்டிப்பா இப்படிதான் இருக்கும், நல்லாதான் இருக்கும். இந்த நம்பிக்கையில நம்ம நிகழ்காலத்துல என்ன பண்ணணுமோ அதை பண்ணுவோம். தேவையில்லாம பழைய காலத்தை பத்தி பேசி அதை ஃபுல்லா டைமை வேஸ்ட் பண்ணி நம்ம எனர்ஜியும் செய்ய வேண்டாம், வேஸ்ட் பண்ண வேண்டாம். என்ன சொல்லியிருக்காங்க கூட கீதையில கூட, நீ மற்றவர்களை விட மோசமானவனாக பாவம் செய்தவனாக இருந்தாலும் பாருங்க, எவ்வளவுதான் பாவம் பண்ணி போனா ஏதோ 10 பேருக்கு நிறைய பேர்ல பாவம் பண்ணிட்டோம். எல்லாம் இப்ப நம்மளுக்கு தெரிய ஆரம்பிச்சிச்சு. நீ தெரிஞ்ச பொழுதுல இருந்து நீங்க மாத்திக்கிட்டீங்க சொல்லியிருக்காங்கதான். நீ எப்படி இருந்தாலும் இந்த ஞானம் அப்படிங்கிற புயல் காற்றுனால எல்லா பாவமும் அழிஞ்சிடும். எல்லா விதமான நோயில இருந்து நீ வெளியில வந்துடலான்றாங்க. பாருங்க கீதையில அவங்களே பகவான் கிருஷ்ணனே சொல்லிட்டாங்க. நீ வந்து அதனால நேத்தை பத்தி கவலைப்படாத, நான் ரொம்ப பாவி, நான் ரொம்ப அஞ்ஞானி, எனக்கு ஒண்ணுமே தெரியல, நான் இவ்வளவு கஷ்டப்பட்டேன், இவ்வளவு பேர் 10 பேரை கஷ்டப்படுத்திட்டேன் அப்படின்னு ஃபீல் பண்றதை விட, ஓகே புரிஞ்சுட்டீங்களா? இன்னைக்கு நீங்க மாத்திக்கிட்டீங்களா? இந்த நிகழ்காலத்துல இந்த பொழுதுல மாறும்போது கண்டிப்பா நம்ம அந்த பாவத்துல இருந்து 100% வெளியில வந்து நம்ம ஒரு ஞானியா கூட மாறுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஓகேங்களா? சோ நிறைய சான்சஸ் இல்லை, இது வந்து எல்லாமே இது வந்து உண்மை சத்தியம் சொல்லியிருக்காங்க. சோ அதனால பழையதை பத்தி பேசவே வேண்டாம். நேத்து நடந்ததை பத்தியோ முந்தா நாள் நடந்ததை பத்தியோ முந்தா நாள் போன வருஷம் 10 வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லி நம்ம எதையுமே பத்தி பேசவும் வேண்டாம், நடக்கவும் வேண்டாம், எதையும் செய்ய வேண்டாம். அதுல இருந்து இருக்கக்கூடிய அனுபவத்தை மட்டுமே நம்ம எடுத்துப்போம். மற்றபடி வேற எதுவுமே இங்க வேண்டாம் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. அதனால நிகழ்காலம் மட்டும்தான் சத்தியமே தவிர வந்து மற்றபடி ரெண்டும் வர்றது வந்து ஒண்ணு இது கிடையாது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? சோ ரொம்ப அழகான இது. அப்போ கடந்த காலத்தை பொறுத்து எப்படியுமே என்ன செய்யாது? நிகழ்காலம் இருக்காது, ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம ஏன் அப்படி இருக்குது? நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இப்போ நான் சொல்ற மாதிரி, இப்போ நம்ம ஒரு ஃபேமிலியில பிறந்துட்டோம்னா என்ன பண்ணுவோம்? நம்மளுடைய அந்த பழைய நம்மளுடைய அப்பா அம்மா, நம்மளுடைய தாத்தா பாட்டி, அவங்க அவங்க ஒரு ட்ரெடிஷ்னல் நிறைய விஷயத்த வந்து பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. அதை அப்படி புடிச்சு பண்ணிட்டு இருப்போம். நம்மளுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ பண்ணுவோம். அதுல வந்து ஒழுங்கா இருக்கா, அதுல வந்து சயின்ஸ் இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சு கூட பண்ணிட்டு இருப்போம். அது மாதிரி ஃபுட் எல்லாம் பாத்தீங்கன்னா சொல்லுவாங்க, ஹெரிட்டரியா வந்து சுகர் வருது, ஹெரிட்டரியா இதெல்லாம் வருதுன்னா சும்மா அது மட்டும்னால வருது இல்ல, நம்மளுடைய பழக்க வழக்கத்தை மாத்தாம தான் மாஸ்டர்ஸ் வருது. நீங்க வந்து உங்க அப்பா அம்மா மாதிரியே நம்ம சாப்பிடுவோம், அவங்க மாதிரியே விரதம் இருப்போம், அவங்க மாதிரியே பூஜை பண்ணுவோம், அவங்க மாதிரியே எல்லாம் பண்ணுவோம், அவங்க மாதிரியே மூட பழக்கத்தை அப்படி நம்மளும் ஃபாலோ பண்ணுவோம். அவங்களுக்காச்சும் தெரியாம பண்ணியிருக்காங்க, நம்ம என்ன பண்றோம்? தெரிஞ்சு கூட அதை என்ன செஞ்சுட்டு இருப்போம்? பண்ணிட்டு இருப்போம். அதனால அதே மாதிரி அரிசி, அதே மாதிரி சாப்பாடு, அதே மாதிரி எல்லாம் பண்றதுனால மட்டும்தான் நமக்கு அந்த மரபு வழியா நம்மளுக்கு அந்த வியாதி கூட நம்மளுக்கு என்ன செய்யுது? கடத்தப்படுது. ஆனா நம்ம எப்போ வந்து அதெல்லாம் உடைச்சிட்டு அந்த இதெல்லாம் விட்டுட்டு நம்ம வந்து இதே தான் நான் ஃபாலோ பண்ணணும், இதே தான் செய்யணும் அப்படிங்காம அதுல இருக்கிற நல்லத கெட்டதை தெரிஞ்சுக்கிட்டு சயின்ஸ் என்ன, சயின்ஸ் இல்லாம என்ன இருக்கு, மூடப்பழக்கம் என்ன இருக்கு, அதெல்லாம் தேவையில்லாதது தூக்கி போட்டுட்டு தேவையானதை மட்டும் எடுத்துட்டு நம்மள அப்டேட் பண்ணிட்டு டெய்லி டெய்லி டெய்லி
டெய்லி டெய்லி நம்மள சுய பரிசோதனை பண்ணி அதுல இருந்து வெளியில வந்து நம்ம வேற ஒரு பழக்கத்தை ஃபாலோ பண்ணி அந்த மாதிரி நம்ம பண்ணும்போது கண்டிப்பா அந்த மாதிரி சுகரோ இல்ல எதுவோ எதுவுமே நம்மளுக்கு திருப்பி அந்த டயாபெட்டிக்லாம் அப்படி பரம்பரையா வராது. எங்க அப்பாக்கிட்ட இருந்து எனக்கு வரும் அப்படிலாம் கிடையவே கிடையாது. இது எல்லாமே நிறைய மன இதுதான். நம்ம மெயினா நம்ம அதே மாதிரி சாப்பிடுறதுனால மெயினா சாப்பிடுறது பழக்க வழக்கம் எல்லாமே அதுதான் டிட்டோவெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். கேட்டா எங்க பாரம்பரியம் எங்க குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு இருக்கோம். அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. எப்போ நீங்க இதெல்லாம் அந்த மரபு வேலி இந்த மாதிரி வேலி இதெல்லாம் போட்டுட்டு இருக்கீங்க, அந்த வேலையெல்லாம் விட்டு வெளியில வரீங்களோ, அப்போ நம்மளுக்கு வந்து கண்டிப்பா நம்மளுடைய ஃபியூச்சர் ரொம்ப நல்லா இருக்கும். அதனால பாஸ்ட் பொறுத்து தான் நம்மளுடைய ஃபியூச்சர் நிகழ்காலம் ரொம்ப கஷ்டப்படுறோம் அப்படிங்கிறது நம்ம வந்து நினைக்க வேண்டாம். நம்ம இப்ப நினைச்சா கூட உடனே நம்மள மாத்திக்கலாம். எல்லாமே மாறும் சார். போகல என்ன செஞ்சிடும், எல்லாமே மாறிடும். நம்மளுடைய மனசு மாறணும், நம்மளுடைய குணநலங்கள் மாறணும் மாஸ்டர்ஸ். அவ்வளவுதான். நம்மளுடைய குணநலங்கள், மனசு, நம்மளுடைய ஆட்டிடியூட் எல்லாம் மாறும்போது, நம்மளுடைய செயல்கள் எல்லாம் மாறும்போது நம்ம சிந்தனை மாறணும். சிந்தனை மாறும்போது செயலும் மாறும். நம்ம செயல் மாற 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 ஃபியூச்சரும் ரொம்ப 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 அழகா என்ன செய்யும், மாறும். ஓகேயா? அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா அது ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க. அஞ்ஞானி அற்ப ஞானி ஞானி. இதேதான் நம்மளுக்கு வந்து சில பேர் வந்து எப்படி இருப்பாங்க, அற்ப ஞானினா எப்படி இருப்பாங்க, அஞ்ஞானிங்கிறவங்க எப்படி இருப்பாங்க பாருங்க, அழகா சொல்லியிருக்காங்க. அஞ்ஞானிங்கிறவங்க தெரியாதவங்க மாஸ்டர்ஸ். தெரியாதவங்கன்னா எப்படி, நான் வந்து வெறும் ஆன்மா கிடையாது, வெறும் உடல். நான் வந்து இந்த பிறவி மட்டும் தான் எனக்கு சாஸ்வதம். அப்போ நான் இதுல என்னெல்லாம் செஞ்சுக்கலாம், நான் ஹாப்பியா இருக்கிறதுக்கு அடுத்தவனை வந்து கொலை கூட பண்ணிக்கலாம், அடுத்தவங்களை வந்து கொள்ளை அடிச்சுக்கலாம், யாரை வேணாலும் எப்படி வேணாலும் கஷ்டப்படுத்தலாம். எனக்கு தேவை நான் வந்து இந்த இந்த இதுல நான் ஹாப்பியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஹாப்பியா இருக்கிறாங்க. அவங்களதான் அஞ்ஞானின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியல அந்த பாவ புண்ணியத்தை பத்தியோ இல்ல வந்து பிறவியை பத்தியோ எதுவுமே அவங்களுக்கு தெரியல. நான் இப்ப எனக்கு இந்த இதுல நான் ஹாப்பியா இருக்கணும், எனக்கு வந்து எல்லாமே கிடைக்கணும், நீ கிடைச்சா என்ன, உனக்கு கிடைக்கல என்ன, நீ கஷ்டப்பட்டா என்ன, எப்படி இருந்தானன்னு சொல்லிட்டு என்ன செஞ்சிருப்போம். அந்த மாதிரி நிறைய பேர் வாழ்வாங்க. அவங்களதான் என்ன சொல்றாங்க சார் வந்து அஞ்ஞானின்னு சொல்றாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியல, உண்மையாவே தெரியல. அற்ப ஞானிங்கிறது யார சொல்றாங்க பார்த்தீங்களா, அது தெரிஞ்சும் பண்ணாம இருக்கிறது. அப்ப நம்ம அதுக்குள்ள விழுந்துடக்கூடாது, அற்ப ஞானத்துல வந்துடக்கூடாது. நம்மளுக்கு தெரியும் நல்லது கெட்டது, ஏப்பா இது தெரியும், இது நம்மளுக்கு வந்து பிறவி நிறைய பிறவி இருக்கு, நம்ம ஆன்மா தான், நம்ம வந்து உடம்பு வந்து ஒரு வெஹிக்கிள் தான், எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டும் நம்ம என்ன செய்யக்கூடாது, தப்பு பண்ண கூடாது. அவங்களதான் சார் அற்ப ஞானின்னு சொல்றாங்க. எனக்கு வந்து தெரியும் நான் வந்து சோம்பேறித்தனம் படக்கூடாது, போஸ்ட்போன் பண்ணக்கூடாது, எல்லாமே தெரிஞ்சும் நான் பண்றேன் அப்படின்னா அப்போ வந்து என்னை வந்து எந்த கேட்டகரியில விடுறாங்க, அற்ப ஞானிங்கிற கேட்டகரியில வரோம். ஓகேங்களா? அப்புறம் ஞானிங்கிற கேட்டகரி உங்களுக்கே தெரியும். எல்லாத்தையுமே சமநிலையில எடுத்துக்கிட்டு எல்லாத்தையுமே ஒழுங்கா டைமை வேஸ்ட் பண்ணாம பண்றதுதான் என்னது. இன்னொன்னு காலம் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. அந்த ஞாபகம் வச்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்மளுக்கு அதெல்லாம் புரிதல் வர்றதுக்கு அந்த அந்த இதுக்கு நம்ம போகணும், அந்த வைப்ரேஷனுக்கு நம்ம பாடி போனாதான் நம்மளுக்கு அது புரியும். என்ன அப்படின்னா காலம் அப்படிங்கிறது இப்ப நம்ம இங்க இருக்கும்போது நம்மளா வகுத்துக்கிட்டது தான் காலம். நம்மளுக்கு இந்த பாடி விட்டு வெக்கேட் பண்ணிட்டாலே நமக்கு அந்த காலம் அப்படிங்கிறது கிடையாது. சரியா? அது பல இறந்த காலமும் கிடையாது, ஒரு காலமும் கிடையாது. அதனால என்ன அப்படின்னா நம்ம வந்து எல்லா பொழுதையும் இருக்கிற பொழுத கன பொழுத நம்மளுக்கானதான் மாத்திக்கிறது தான் மாஸ்டர்ஸ். அவ்வளவுதான். நாளைக்கு எப்படி இருக்கு, நேத்து எப்படி இருந்ததுன்னு உட்காந்து ஜட்ஜ் பண்ண வேண்டாம். ஓகே, சில பிளான் பண்ணலாம், ஃபியூச்சருக்கு பிளான் பண்ணாம முடியவே முடியாது. பண்ணலாமே தவிர ஃபியூச்சருக்காக இப்பவே நம்ம என்ன செய்ய வேண்டாம், வாழ வேண்டாம் அப்படிங்கிறதுதான். சோ அதனாலதான் சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து அஞ்ஞானிங்கிறவங்க உண்மையாவே தெரியாதவங்க. அதனால அவங்க வந்து எப்படி இருப்பாங்க, இந்த இகலோகத்துக்கு ஹாப்பியா இருக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணுவாங்க. அற்ப ஞானிங்கிறவங்களுக்கு தெரியும், தெரிஞ்சா கூட என்ன பண்ணுவாங்க, இங்க பௌதிக லைஃப புடிச்சு தொங்கிட்டு என்ன செஞ்சுட்டு இருப்பாங்க, உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. ஓகேங்களா? மூணாவது அந்த ஞானிங்கிறவங்க யாரு, இவங்கதான் ஆன்ம ஞானத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கறவங்க. அதே மாதிரி நல்லா பிரிச்சுப்பாங்க. சமநிலை சொன்னோம்ல, மிடில் பாத். இதுக்கு எவ்வளவு டைம் தரணும், இதுக்கு எவ்வளவு டைம் தரணும். ஓகேங்களா? இப்ப பௌதிக லைஃபுக்கு இவ்வளவுனா ஆன்மீக லைஃபுக்கு இவ்வளோ, அப்புறம் நம்மளுடைய அந்த தர்மத்துக்கு சரீர தர்மத்துக்கு எவ்வளவு நேரம், நம்மளுடைய ஆன்மாவுக்கு எவ்வளவு நேரம், நம்மளுடைய பரதர்மத்துக்கு எவ்வளவு நேரம், எல்லாத்தையும் டிவைட் பண்ணி அழகா லைஃப் எடுத்துட்டு போறவங்க அப்படின்னா ஞானி. ஓகேங்களா? சோ அப்ப ஞானிங்கிறது இருந்தோம் ஞாபகம் வச்சுக்கோங்கம்மா. துக்கமற்ற நிலையில யார் இருக்காங்களோ அவங்கதான் ஞானி. பெரிய வந்து சொற்பொழிவாற்றவங்களோ நிறைய பேர்கிட்ட வந்து இது பண்றவங்களோ கிடையாது. அவங்க அளவுல எப்போ துக்கமற்ற நிலையில இருக்கிறாங்களோ அவங்கதான் ஞானி. அவங்க எங்க வேணாலும் இருக்கலாம், ஒரு ஏழை குடிசையில கூட இருக்கலாம், படிக்காதவங்களா கூட இருக்கலாம்,
ஓகேங்களா? ஆனா அவங்கதான் எப்போதும் ஹாப்பியா யாரு இருக்கிறாங்களோ, எல்லா விதத்தையும் சமமா எடுத்துக்கிறாங்களோ அவங்கதான் ஞானி அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இந்த ஒண்ணே ஒண்ணுல முடிச்சிடலாம். 100 டாபிக் கிட்டத்தட்ட முடிஞ்சாச்சு உங்களுக்கு. ஆச்சாரியார். ஆச்சாரியார் அப்படின்னா யாரு? குருனா யாரு? நிறைய விஷயத்த படிச்சு தெரிஞ்சு லைஃப்ல அப்ளை பண்ணி ஞானத்தை பெற்று அந்த ஞானத்தை மத்தவங்களுக்கு யாரு தராங்களோ அவங்கதான் ஆச்சாரியார். இப்போ ஆச்சாரியார் அப்படின்னா சொல்லிட்டாங்க பாருங்க, கடைபிடிக்கிறவன் தான் ஆச்சாரியார்னா நம்ம எவ்வளவு படிச்சு நிறைய படிச்சு அப்படியே மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்கிறவங்க கிடையாது. யாரு லைஃப்ல கடைபிடிக்கிறாங்களோ அப்புறம் மத்தவங்களை கடைபிடிக்க சொல்லுவாங்களோ அவங்க தான் ஆச்சாரியார். நான் கடைபிடிச்சிட்டேன், நான் ஹாப்பியா இருக்கேன், நீங்களும் கடைபிடிங்க, நீங்களும் ஹாப்பியா இருங்க. யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம். அப்போ நான் வந்து இவ்வளோ எனக்கு வந்து எல்லாத்தையும் நான் வந்து என்னோட ஆன்ம பலத்தை உயர்த்திக்கிட்டேன், என்னுடைய சரீரத்துக்கான தேவையெல்லாம் நான் செய்யறேன், நான் இப்ப ரொம்ப 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 ஹாப்பியா இருக்கிறேன். அப்ப நான் டெய்லி 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 நான் அப்ளை பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இதெல்லாம் அப்ளை பண்ணி எனக்கு நான் லைஃப்ல ஹாப்பியா இருக்கேன். அப்ப நீங்களும் அதை என்ன செய்யுங்க, அப்ளை பண்ணுங்க அப்படின்னு யாரு சொல்லி தராங்களோ அவங்க தான் ஆச்சாரியார். கேட்கல? எஸ். சோ அப்போ இந்த ஆச்சாரியார் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். நீங்க எப்போ இந்த ஆச்சாரியார் அப்படிங்கிற பொசிஷனுக்கு வந்து மத்தவங்களுக்கு வந்து எல்லாமே சொல்லி எல்லாமே மத்தவங்களை உயர்த்துறீங்களோ அதுதான் உங்களுடைய கடைசி பிறவியா இருக்கும் மாஸ்டர்ஸ். அப்போ என்ன அப்படின்னா நம்ம ஜஸ்ட் நம்மளுக்கு தெரிஞ்சு நம்ம லைஃப்ல ஃபுல் அண்ட் ஃபுல் கடைபிடிச்சு நம்மளுடைய சுயதர்மத்தை நல்லா நம்மளுடைய தர்மம் எல்லாத்தையும் நம்ம வந்து எடுத்துட்டு வந்து செஞ்சு டெய்லி டெய்லி நம்மளை சுய பரிசோதனை பண்ணி நம்ம வந்து லைஃப்ல எல்லா ஆனந்தத்தையும் பெற்றதுக்கு அப்புறம் அதை வந்து மத்தவங்களுக்கு என்ன செய்யணும், நம்மளே தெரியாம அறவேக்காடா இருந்துகிட்டு என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. எங்கேயோ படிச்சு யாரோ சொன்னாங்கிறது என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. நீ வந்து என்ன உனக்கு சுய முயற்சியில உனக்கு வந்து நீ வந்து எப்படி அப்ளை பண்ணி அதுல இருந்து வெளியில வந்தியோ அதை வந்து நீ சொல்லணும். அப்ப சொல்லும் போது மத்தவங்களுக்கு அது உள்ள போய் சேரவும் செய்யும், அவங்களும் அதை ஃபாலோ பண்ணுவாங்களே தவிர மறந்துடாதீங்க, எங்கேயோ படிச்சு யாரோ சொன்னதை நம்ம என்ன செய்யக்கூடாது, பரிசோதனை பண்ணாம சொல்லக்கூடாது. சோ இதுதான். அப்போ இது இந்த மாதிரி யாரு சொல்லி மத்தவங்களையும் மாத்துறாங்களோ அவங்கதான் ஆச்சாரியர். அவங்க அந்த ஆச்சாரியர் நிலைமை வரும்போதுதான் நம்மளுடைய பிறவி கடைசி பிறவியா இருக்கும். நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம், கோத்திர பந்தம் சொல்லுவாங்க. கோத்திர பந்தம்னாலே என்ன அப்படின்னா இதுதான். அப்ப எப்போ நம்ம அந்த பந்தத்துக்குள்ள வரோமோ, ஆச்சாரியாங்கிற பந்தத்துக்குள்ள நம்ம வரோமோ அப்போ அந்த பிறவி நம்மளுக்கு கடைசி பிறவியா இருக்கும். சோ அப்ப எல்லாருமே ஆச்சாரியரா மாறணும் அப்படின்னு சொல்லி உங்களை வாழ்த்தி இந்த செஷனை முடிக்கிறேன் மிஸ்டர்ஸ். நன்றி, வணக்கம். இவ்வளவு நேரம் பொறுமையா கேட்டதுக்கு மீண்டும் மீண்டும் என்னுடைய வணக்கத்தையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன் மிஸ்டர்ஸ். நன்றி. நன்றி சினி மாஸ்டர் திருமதி கலைசெல்வி மேடம். மேடம் கொஞ்சம் மாஸ்டர் ஜெயபிரகாஷ் சார் வந்து தேங்க்யூ சோ மச் மேடம் சொல்லியிருக்காரு சாட் பாக்ஸ்ல. நன்றி சார். நம்ம ஒரு 5 minutes இன்ட்ராக்ஷன் செஷன் வச்சிடலாமா மேடம்? இன்ட்ராக்ஷன் மாஸ்டர்ஸ். இப்பொழுது நமது மாஸ்டர் வந்து துளசி தளம் பத்திரிஜியின் துளசி தளத்திலிருந்து கருத்துக்களை மிகச்சிறந்த முறையில் எடுத்துரைத்தார்கள். அவர்களுக்கு நான் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மாஸ்டர்ஸ், நீங்க இதுல வந்து உங்களுக்கு தியானத்தை பத்தி சந்தேகங்கள் இருந்தாலோ இந்த மாதிரி மேடம் சொன்ன கருத்துக்கள்ல ஒரு உங்களுக்கு டவுட் இருந்தாலோ கையை உயர்த்தினால் அன்மியூட் கொடுக்கல. உங்களுடைய மாஸ்டர் திரு விபி தசரதனும் தேங்க்யூ வெரி மச் மேடம் சொல்லியிருக்காரு. நன்றி சார். உங்க லைஃப்ல நீங்க இதெல்லாம் அப்ளை பண்ணி சக்சஸ் ஆயிருந்தீங்கன்னா கூட நீங்க சொல்லலாம். சொன்னீங்கன்னா மத்தவங்களும் அதை ஃபாலோ பண்ணுவாங்க. சோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு சின்ன சின்ன விஷயத்த பண்ணிருந்தீங்கன்னா கூட நீங்க சொல்லலாம். ஓகேயா? உங்களுடைய கருத்துக்களையும் சொல்லலாம். மாஸ்டர் திரு கதிரேசனும் அருமையான ஞான உரை நன்றி என்று சொல்லியிருக்கார். நன்றி சார். உங்க கருத்துக்களை சொல்லலாம், உங்க அனுபவங்களையும் பகிரலாம். கையை உயர்த்தினால் நான் அன்மியூட் கொடுக்கிறேன். முன் வாருங்கள், நல்ல சந்தர்ப்பம். உங்கள் சந்தேகங்களை கேளுங்கள். மாஸ்டர் திரு ஆர் சிவகுமார் சார், மாஸ்டர் திரு பேசுங்க சார். கையை உயர்த்துள்ளார். இன்ஃபினிக்ஸ் ஆர்ட். வணக்கம். வணக்கம். கண்ணன் ஃப்ரம் மதுரையில இருந்துங்க. கண்ணன் சுப்பிரமணியம் ஃப்ரம் மதுரை. வணக்கம் மாஸ்டர் சார். வணக்கம் மேடம். கேக்குதா மேடம்? வணக்கங்க, பேசுங்க சார். வணக்கம் சார். வணக்கம் மேடம். நல்ல விஷயங்களை நல்ல நடைமுறைக்கு உரியதை நல்ல நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு மேடம். இதுல வந்து நம்ம அவதார புருஷர்கள் நிறைய பேர் இருக்காங்க. நம்ம
நாராயணனா இருக்கட்டும் அல்லது கடவுள்கள் அவங்களே அவதாரத்தில் வந்து நிறையா ஒவ்வொரு அவதாரத்துலேயும் நிறையா கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்கு எல்லா தத்துவங்களும் அவங்களும் வந்து எல்லாம் தெரிஞ்சவங்க தான். அவங்களும் வந்து எல்லா தியானம் மற்ற எல்லா ஞானம் அவங்க தெரிஞ்சவங்களும் எல்லா நடைமுறையும் வாழ்க்கை பின்பற்றியிருப்பாங்க. இருந்தாலும் அவங்க வந்து நிறையா கஷ்டப்பட்டிருக்காங்க. ராமருடைய சீதை ஒய்ஃபெல்லாம் தூக்கிட்டு போன மாதிரி இதெல்லாம் வந்து நிறையா கஷ்டங்கள்லாம் நிறையா பட்டிருக்காங்க வந்து. இது சார் கஷ்டங்கள்ங்கிறத விட அதாவது என்ன அப்படின்னா சார், இப்ப ராமருடைய அவதாரத்துல பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன இதுல வருவாங்க அப்படின்னா விசுத்தி சக்கர அந்த நிலையில தான் வந்துட்டு இருப்பாங்க. ஒரு நம்மளுக்கு வந்து அதை எடுத்து காமிக்கிறதுக்காக தான் ஒரு மனுஷங்க வந்து இப்படி ஒரு ஒய்ஃபை இழந்து போது இப்படிலாம் ஃபீல் ஆகும் அப்படிங்கிறத அவங்க வந்து ஒரு மனுஷனா வாழ்றதுனால அதெல்லாம் எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்காங்க. அவ்வளவுதான். அவங்க நிறைய ஞானத்தோட நிலையில இருந்தவங்க தான். அவங்களுக்கும் அவ்வளவு பெரிய அதாவது நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, இப்ப வந்து கிருஷ்ணா அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா அவங்க வந்து எல்லாத்தையுமே பிளே அப்படிங்கிற பிளேய கான்செப்ட்ல எடுத்துட்டு வராங்க. அவங்க வந்து அடுத்து அதை வந்து சகஸ்டார நிலையில இருக்கிறவங்க கிருஷ்ணாங்கிற மாஸ்டர். ஆனா ராமரை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து ஒரு சகஸ்டார மாஸ்டரா இருந்தாலும் கூட எப்படி வராங்க அப்படின்னா நம்மளுக்காக ஒரு விசுத்தி சக்கரவுடைய நிலையில இருக்கிற மாஸ்டரா வந்து நம்மளுக்கு வந்து லைஃப்ல வந்து ஒரு ஹியூமன் பீயிங்கா இருக்கும்போது நார்மலா அவங்களோட நிலைக்கு அதெல்லாம் அவங்களுக்கு தெரியும், எல்லாமே தெரியும். இப்ப மாதா சீதா கூட அவங்களா விருப்பப்பட்டு தான் ராவணன்கிட்ட போயிட்டு சேர்றாங்க. எல்லாமே அந்த அவங்களுக்கு தெரிஞ்சா கூட அந்த டைம்ல நமக்கு வந்து ஒரு ஹியூமன் பீயிங்கா இருந்து உள்ள வர்றாங்க, ரைட்டா? அப்ப இருக்கும்போது ஒரு ஹியூமன் பீயிங்க்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஹஸ்பண்டை வந்து இழக்கிறது, அதாவது பிரிகிறது, இந்த மாதிரி இருந்தா எப்படி ஒரு வேதனை இருக்குங்கிறத தான் நம்மளுக்கு வந்து ஒரு லைவா காமிக்கிறாங்களே தவிர அவங்களுக்கு வந்து ஒரிஜினலா அந்த மாதிரி எல்லாம் இருக்க மாட்டாங்க. புரியுதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. அவங்க அந்த இதுல நம்மளுக்காக வர்றாங்கன்னு சொல்றேன் நான். கொஞ்சம் ஒரு கீழ்நிலையில வந்து நமக்காக நம்மளை வந்து செம்மைப்படுத்துறதுக்காக அது எல்லாமே அந்த அவதாரத்துக்குன்னு வந்து நம்மளை வந்து வழி நடத்துறாங்க அப்படிங்கிறதுதான் உண்மை. இது ஒரு நாடகம் மாதிரி நீங்க சொல்றீங்க. இருந்தாலும் வந்து அவங்க வந்து ஒவ்வொரு பிறவிக்கும் வந்து ஒரு அர்த்தம் சொல்றாங்க. அதுலயே முன் பிறவியில ஏதோ ஒண்ணு பண்ணதுக்கு வந்து இந்த பிறவியில வந்து அதாவது முன் அவதாரம் ஏதோ ஒரு இதுல அவங்க பண்ணதுக்கு இந்த இதுல வந்து அனுபவிக்கிறாங்கன்னு ஒரு காரணத்தை சொல்றாங்க. சொன்னாலும் அவங்க வந்து நிறைய ஞானங்கள், அதாவது தியானம் மற்ற எல்லா ஞானங்களும் அவங்க வந்து கடைப்பிடிச்சி இருக்கிறவங்களுக்கு வந்து அந்த கொண்டு போகிற இதில் வந்து நிறைய சிரமங்களை அவங்க வந்து அனுபவிக்கிறாங்க. வந்து அவங்க அதுலேருந்து ஈஸியாக மீள முடியல. அவங்க எல்லாத்தையும் அனுபவிச்சு ரொம்ப கஷ்டப்படுறாங்க இல்லையா? அதை பற்றி தான் நான் உங்கள்கிட்ட பண்ணுறேன். நான் விளக்கம், அதாவது நீங்க சொல்ற மாதிரி கரெக்டு தான். ஆனா மறுபடியும் சொல்றேன், அது வந்து ஒரு அவங்க வந்து நம்மளுக்காக தான் ஒரு டிராமா பண்றாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. உண்மையில அவங்க கஷ்டப்படல, ஒரு கஷ்டப்படுற மாதிரி ஒரு டிராமா தான். சீதாமாவும் சரி, சீதாமா வந்து ராமரை பிரியவே இல்லை. அவங்க வந்து டெய்லி அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் மெடிடேஷன்ல தான் இருக்கிறாங்க. மெடிடேஷன்ல டெய்லியுமே அவங்கள ராமாவை மீட் பண்றாங்க, எல்லாம் பண்றாங்கன்னா கூட ஒரு நம்மளுக்காகத்தான் நான் சொல்றேன், ஒரு பிரிவுங்கிறது எப்படி இருக்கும் அப்படிங்க. ஏன்னா அந்த நிலை வந்து அவங்க வந்து விசுத்தி நிலையில இருக்கிறாங்க அவங்க. பட் நீங்க கிருஷ்ணாவை பாத்தீங்க அப்படின்னா எந்த காரணத்துக்காகவும் ஒரு கஷ்டமே பட மாட்டாரு. ஒரு போர் நிலையில எல்லாரும் ஒரு போர்ல எல்லாரும் இறந்துட்டு இருக்காங்க நிலையில கூட அவர் ஹாப்பியா புல்லாங்குழல் வச்சுதான் இருப்பாங்க. எல்லா இடத்துலயும் அவங்க ஹாப்பியா அப்படிங்கறதுலதான் இருப்பாங்க. ஆனா ராமருங்கிறது நமக்காக ஒரு மனுஷனா ஒரு விசுத்தி சக்கர நிலையில வந்ததுனால தர்மத்தை கடைபிடிக்கணும், தர்மத்தை வந்து இப்படி ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு அப்பாவுக்கு நல்ல பையனா, ஒரு ஒய்ஃபுக்கு நல்ல ஹஸ்பண்டா, ஒரே ஒய்ஃபா, ஒரு ஒய்ஃப் மட்டும் பிறவிக்கு ஒரு ஒய்ஃப் தான் அப்படிங்கிற மாதிரி நிறைய அவர் வந்து எடுத்துக்கிட்டு நம்மளுக்கு வந்து கொண்டு வந்ததுனால அவர் வந்து சில இதை பிளே தான் நடத்துறாங்க, ஒரு நாடகத்தை நடத்துறாங்க. அவ்வளவுதான் சார். சரிங்களா? நல்லது மாஸ்டர். அவங்கள வந்து ஒன்னொன்னுக்கும் காரண காரியங்கள் நிறைய சொல்லிடுறாங்க. வந்து அவங்க பிரிய வேண்டிய சூழ்நிலை அதையும் சொல்றாங்க. ராமர் வேண்டிய கஷ்டம். கிருஷ்ணர் கூட வந்து மனித பிறவி தான் இருந்தாலும் அவரும் வந்து சாகும் போது வந்து காலில் வந்து இந்த உண்டிங் யாருக்கு அம்பு இத மாதிரி அவருக்கும் அந்த பிரதிபலனை தான் அனுபவிக்கிறார். வந்து அனுபவிச்சு அவர் வந்து எல்லாத்தையும் சொல்றீங்க, ஒரு நார்மலான மனுஷனோட சாவு மாதிரி தான் அவங்களோட டெத் இருந்திருக்கு. பண்ணிருக்காங்க. இருந்தாலும் அந்த அவங்களுக்குரிய கஷ்டங்களை அவங்க வந்து முன்னாடி பண்ண பாவ புண்ணியங்களை வச்சு நம்ம வந்து இதுல வந்து எவ்வளவு தூரத்துக்கு நம்ம அதை இது பண்ண முடியும்னு தெரியல. நீங்க சொல்ல மாதிரி இப்ப ராமனுக்கு சீதாக்கும் ஒரு சாபத்துல ஏதோ ஒரு இதுல சாபம் கிடைச்சதுதான் அவங்க பிரிகிறாங்க. எல்லாமே நம்ம சொல்றோம், நீங்க கரெக்ட் தான். எல்லாமே அவங்களுமே இந்த பூமிக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்த பூமியோட விதிப்படிதான் அவங்க வாழ்ந்திருக்கிறாங்க. இப்ப உள்ள வந்ததுக்கு அப்புறம் இங்க நிறைய சட்டத்திட்டங்கள்லாம் இருக்கு, அதுக்கு உட்பட்டுதான் அவங்களுமே வாழ்ந்திருக்கிறாங்க.
நான் இந்த மாஸ்டர் ரவியா பேசுகிறேன் நினைக்கிறேன். நல்லது மாஸ்டர். தேங்க்யூ தேங்க்யூ. தேங்க்யூ சார். பரவாயில்ல, ரொம்ப அழகா இது பண்ணியிருக்கீங்க, அனலைஸ் பண்ணியிருக்கீங்க. நல்ல விஷயம் தான் சார். நிறைய அதுக்கு ரிலேட்டடா இன்னும் நிறைய புக்கு படிங்க. நம்ம அப்ப இன்னும் நல்ல தெளிவு வரும். சந்தோஷம். தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ வெரி மச். நன்றி மாஸ்டர். அடுத்ததாக மாஸ்டர் திரு ஜெயபிரகாஷ் சார் சென்னையிலேருந்து வராங்க. சார் கையை உயர்த்துள்ளாரு. அவருக்கு நான் அட்மிட் கொடுத்துடலாம் மேடம். மாஸ்டர் திரு ஜெயபிரகாஷ் சார், காலை வணக்கம் சார். வணக்கம் மேடம். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம். உங்க போன் நம்பர் கொஞ்சம் வேணும். பக்கத்துல ஒரு அம்மா ரொம்ப சஃபரிங்ல இருந்தாங்க. அவங்களுக்கு பிபி எல்லாம் ஜாஸ்தியா இருக்கு, குறைய மாட்டேங்குது. அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. சரி, உங்களை பேச விடலாம் உங்ககிட்ட. அதான் கொஞ்சம் நம்பர் கொடுத்தா உங்ககிட்ட சார் நான் சொல்றேன் சார். வரல இன்னும் இந்த தியானத்தை பத்தி எல்லாம் கொஞ்சம் பேசுறேன் சார். குறிச்சிங்க சார் மேடம் செல் நம்பர். மேடம் கொடுக்கட்டா மேடம்? கொடுங்க சார். கொடுங்க சார். 999 40 பால் எடுத்துரும். பால் எடுத்து 40 55 55 11 11 4. ஓகே, ரிப்பீட் Thank you, பண்றேன் சார். 999 40 55 114. எஸ் சார். நன்றி. ஓகே, தேங்க்யூ. மேடம் சந்தேகங்களை கேளுங்க. ஆமா சார், கேட்கலாம். நீங்க கேட்கலாம். நல்லா அவங்களுக்கு வந்து நம்ம எந்த மாதிரி டவுட்டும் நம்ம கிளியர் பண்ணி கொடுக்கலாம் சார். எப்ப மேடம் ஃப்ரீயா பேசுறது? டைம் எப்ப பேசுறது? நீங்க நான் கால் பண்ண சொல்லுங்க. நான் ஃப்ரீயா இருந்தா டைம்ல பேசுறேன். இல்லன்னா நான் ஃப்ரீயா இருக்கும்போது அவங்களுக்கு கால் பண்றேன். ஓகே, தேங்க்யூ மேடம். தேங்க்யூ. நன்றி மாஸ்டர். சார் வணக்கம் சார். வணக்கம், சிவகுமார் சாருங்களா? ஆமா சார். சார் மேடம் மாஸ்டர் திரு ஆர் சிவகுமார் சார் நாமக்கல்ல இருந்து பேசுறாரு. காலை வணக்கம் சார். பேசுங்க. காலை வணக்கம் சார். மேடம் காலை வணக்கம் மேடம். வணக்கம். வணக்கம் சார். மேடம் இப்ப அந்த உடம்பு சரி இல்லாம போறது வந்து அந்த கர்மா தான் சொல்றீங்கல்ல மேடம்? ஆமாங்க சார். அது என்னதான் தியானம் பண்ணாலும் இது பண்ண முடியாதுன்னு சொல்றீங்க மேடம். அது எப்படிதான் நிவர்த்தி பண்றது மேடம்? அதாவது ஒண்ணும் இல்ல சார். தியானம் பண்ண நார்மலாவே நம்மளுக்கு தெளிவு வர ஆரம்பிச்சிடும் சார். ஓகே மேடம். ஏன்னா வெறும் தியானம் மட்டும் பண்ணிக்கிட்டு நான் வந்து இல்ல எனக்கு போதும் அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக மறுபடியும் அப்படி சொல்றேன். தியானம் பண்ணாலே கண்டிப்பா அந்த இதெல்லாம் குறைய ஆரம்பிக்கும்னா நமக்கு தெளிவு வரணும். ஓகே, இப்ப வந்து ஒரு டிசீஸ் வந்திருக்கு அப்படின்னா நம்ம எந்த ஒரு இடத்துல நம்ம தப்பு பண்ணிருக்கோம். அப்ப அந்த தப்பு என்ன அப்படின்னு நம்ம புரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பா அந்த வியாதியில இருந்து வெளியில வந்துடும். ஒரு சின்ன ஞானம் தான் சார். இப்போ நான் ஏதோ ஒரு பொறாமைக்குள்ள இருந்திருக்கலாம், இல்ல ஏதோ ஒரு இதுக்குள்ள இருந்திருக்கலாம், யாரையோ ஏதோ ஒண்ணு பண்ணிருக்கலாம். அப்ப அந்த ஒரு சின்ன குவாலிட்டி, சின்ன இடத்துல நான் மிஸ்டேக் பண்ணிருப்பேன். அந்த மாதிரி மாத்தம் சின்ன வியாதியில ஈஸியா நம்மளை விட்டு போயிடும். ஆனா அது வந்து தெளிவு வரணும்னா நம்ம கொஞ்சம் நம்மள பரிசோதனை பண்ணணும். சுய பரிசோதனை சொன்னேன் பாத்தீங்களா? நம்ம வந்து அதே மாதிரி ஒரு புக்கு படிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நான் சத்சங்கம் நீங்க கேக்குறீங்க, அப்போ விஸ்டம் ஷேரிங்ல நான் நிறைய பாயிண்ட் சொல்றேன். நான் வந்து தர்மம்னா இப்படி, தர்மத்தை பண்ணணும் இப்படி, ஞானினா என்ன, அஜ்ஞானி என்ன, இப்படி நிறைய பாயிண்ட் சொல்றேன். அதுல நீங்க யோசிக்கும் போது உங்க லைஃப்ல ஏதாவது ஒண்ணுல நீங்க மிஸ்டேக் பண்ணிருப்பீங்க. அப்போ இந்த இடத்துல நம்ம மிஸ்டேக் பண்ணிருக்கோம், அதை நம்ம சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சரி பண்ணும் போது கண்டிப்பா இந்த இடத்துல வர்ற சவால் நம்மளை விட்டு வெளியில போயிடும் சார். நான் என் லைஃப்ல பாத்தீங்கன்னா எனக்கு இப்பெல்லாம் நிறைய இந்த ஒரு 7 months செம்மையான சவால். இவ்வளவு முதல்ல எனக்கு ஆரம்ப கட்டத்துல இவங்க வீட்டுல விட்டுட்டு போகும்போது அடுத்து பணம் எல்லாம் வச்சிருக்காங்களா இல்லையா, என்ன கதை, எப்படி நம்ம வாழ்றது என்ன அப்படி ரொம்ப கஷ்டத்துல இருந்து எல்லாமே பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா இந்த ஒரு 7 monthsல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட எல்லா ஒரு சவால் கிட்டத்தட்ட நிறைய சால்வ் ஆகி போச்சு. நமக்கு வந்து நிறைய பேர் ஹெல்ப் பண்ணல அப்படி நின்னா கூட நான் தனியா போய் எங்கேயும் நான் அவஸ்தைப்படல. அந்த மாதிரி ஒரு ஹெல்ப் கிடைக்குது, ஒரு இது செய்யுது. அந்த பிரபஞ்சம் நம்மளுக்கு கஷ்டத்தை கொடுத்தா கூட அதுக்கான இதையும் நம்மளுக்கு தருது. அதுக்கு எப்படி அப்படின்னா நான் வந்து ஒவ்வொன்றையுமே என்ன பண்ணுவேன் அப்படின்னா, அந்த ஒரு இது நடந்துச்சு அப்படின்னா காரணம் இல்லாம காரியம் கிடையாது. ஒவ்வொன்றையும் நான் வந்து ஸ்பிரிச்சுவல் சொல்யூஷனா மாத்தி இப்போ நான் ஒரு விஷயம் எனக்கு சவால் வருது அப்படின்னா அது ஸ்பிரிச்சுவாலிட்டியா மாத்தி தான் நான் யோசிப்பேன். ரைட்டு, அப்ப நம்ம இந்த இடத்துல ஏதோ மிஸ்டேக் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நான் வந்து சுய பரிசோதனை பண்ணி யார் மேலேயும் பிளேம் பண்ணாம செய்யாம சோ நம்மள மாத்திக்க சில விஷயம் சின்ன விஷயம் நம்மகிட்ட தப்பு இருக்கும். யாரோ ஒருத்தவங்க வந்து நம்ம மேல வந்து ஹர்ட் பண்ணுனா கூட அவங்கள ஒண்ணும் சொல்லாம அமைதியா இருந்து அந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டெப்பையும் நம்ம பண்ணும் போது கண்டிப்பா அந்த பிரபஞ்சம் நம்மளுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். அது வியாதியா இருந்தாலும் சரி, இல்ல எந்த மாதிரி ஒரு எக்கனாமிக்கல் இப்போ வந்து ஒரு பொருளாதாரத்துல நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டோம் அப்படின்னா நம்ம சொல்லுவாங்க, நீ உனக்கு என்ன வேணுமோ அதை நீ முதல்ல கொடு,
ஓகேங்களா? அப்போ அதை நம்ம ஃபாலோ பண்ணணும். அப்போ பணம் அப்படின்னா நம்ம ஒரு 100 ரூபாய் முதல்ல மத்தவங்களுக்கு கொடுத்தாதான் நமக்கு ஒரு 1000 ரூபாய் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது தான். ஓகேங்களா? சோ இந்த பிரபஞ்ச லா அப்படிங்கறத ஃபாலோ பண்ணணும் சார். நம்ம நிறைய விஷயம் இருக்கு. நம்ம இந்த பூலோகத்தை விட்டுட்டு பிரபஞ்சம் அப்படிங்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், நம்ம எப்படி வாழ்க்கை அமைச்சுக்கணும், எந்த விஷயத்துல நம்ம தப்பு பண்ணிட்டு இருக்கிறோம். இப்போ ஒருத்தங்க நம்மள ஹர்ட் பண்ணிட்டே இருக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு கூட அவங்க காரணம் கிடையாது, நம்ம தான். ஏன்னா நம்ம கிட்ட அந்த குவாலிட்டி ஒரு 20% 10% இருக்கு. அவங்க கிட்ட ஒரு 70% இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் சார். நமக்கு கிட்ட ஒரு 10% இருக்குங்கிறதுனாலதான் அவங்க நம்மள ஹர்ட் பண்றாங்க அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும். புரியுதுங்களா? அப்படி சின்ன சின்ன விஷயத்துல கூட நம்ம பார்ட் அதுல என்ன, ஓகேங்களா? ஒரு டிசீஸ் வருதுன்னா அதுல நம்ம பார்ட் என்ன, நம்ம எந்த இடத்துல விட்டு இருக்கோம் அப்படிங்கிறத இந்த மாதிரி நம்ம நிறைய புக்ஸ் படிக்கிறது, நிறைய பேர்ட்ட நம்ம சொல்றதை கேட்கறது மூலமா அப்போ இந்த மாதிரி நிறைய நிறைய ரூல்ஸ் எல்லாம் இருக்கு, நிறைய நிறைய சூத்திரம் ஃபார்முலாஸ் எல்லாம் இருக்கு. அப்ப இதுல எது நம்ம விட்டு இருக்கோம், அப்ப நம்ம எதை நம்மள மாத்திக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு நம்ம மாத்திக்கணும் சார். அப்படிங்கும்போது கண்டிப்பா நம்மளுக்கு பிரபஞ்சம் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும், நம்ம மாற முடியும். ஓகே மேடம். இப்ப உடம்பு எல்லாமே நார்மலா இருக்குது மேடம். ஆனா ஒரு செயலை நம்ம செய்யறதுக்கிட்ட அந்த தடங்கள் வந்துகிட்டே இருக்குது மேடம். ரெண்டாவது சரி இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு செய்யலாம், இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு செய்யலாம்ட்டு ஒரு 1/4 மணி நேரத்துல செஞ்சிடலாங்கிறத ஒரு 1/2 மணி நேரம், அப்படியே 1 மணி நேரம், 2 மணி நேரம், அப்புறம் 3 மணி நேரம் கழிச்சு தான் அந்த வேலையை செய்ய முடியுது மேடம். அது என்ன மேடம் காரணமா? புரியுது புரியுது. அது நீங்க கொஞ்சம் மனசு இன்னும் கொஞ்சம் நல்லா தியானம் பண்ணி இன்னொரு ஒரு வெறுமை நிலைக்கு வந்துட்டீங்க. நீங்க எந்த செயல் சொல்லுங்க, இப்ப எதிர்பார்ப்போட செய்றீங்களா இல்ல எதிர்பார்ப்பு இல்லாம செய்றீங்களா, அதெல்லாம் முக்கியம் சார். நம்ம ஒண்ணு பண்றோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு பகவத்கீதையில சொன்ன மாதிரி சார் எதிர்பார்ப்பு இருக்கக்கூடாதுங்க சார். நீங்க சொல்லலாம், நான் ஒரு வேலை பார்த்தானே எனக்கு சேலரி வேண்டாமா அப்படிலாம் நம்ம சொல்லலாம். கண்டிப்பா சேலரில இல்லாம வேலை பார்க்க முடியாதுதான். கரெக்டா? ஒரு எதிர்பார்ப்பு இல்லாம நம்ம வேலை பார்க்க முடியாதுதான். ஆனாலுமே நம்ம என்ன அப்படின்னா 100% எதிர்பார்ப்போட வேலை பார்த்தோம்னா முடியாதுங்க சார். ஒரு வேலையை எஃபிஷியண்டா செஞ்சீங்கன்னா அதுக்கான பலன் உங்களுக்கு லேட்டா கூட கிடைக்கும். எதுக்காக உங்களுக்கு லேட் ஆகுது அப்படின்னா உங்க கர்மா இல்ல அப்படின்னா நம்மளுடைய குவாலிட்டிஸ், சில பேட் குவாலிட்டிஸ் நம்ம கிட்ட இருக்குது. ஒரு சின்ன சின்ன விஷயம் தான் சார். நல்லா அனலைஸ் பண்ணணும். இல்ல நம்மளுக்கு எதையோ போஸ்ட்போன் பண்றோமா, இல்ல சுறுசுறுப்பு இல்லாம இருக்கிறோமா, இல்ல நம்ம கர்மாப்படியும் நிறைய விஷயங்கள் நடக்கதான் செய்யும். அதான் சொல்றேன், கர்மாவை பேஸ் பண்ணணும்னா நம்ம ஞானம் வேணும். ஞானத்துக்கு தியானம் பண்ணணும். புக்ஸ் கொஞ்சம் படிங்க சார். நீங்க எல்லாம் உங்களுக்கு எந்த மாதிரி புக் பிடிக்குமோ அந்த மாதிரி புக் படிங்க. படிச்சுட்டு தூக்கி காத்துல போட்டுறக்கூடாது. அதுல என்ன இருக்கு, உங்களுக்கு அந்த புக்கு என்ன சொல்லுது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்க. துளசி தளம்னா துளசி தளம் உங்களுக்கு என்ன சொல்லுது, நிறைய சொல்லிட்டு இருக்காங்க சார். சோ அதுல உங்க லைஃப்க்கு எது ஒத்து வருது, எதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணலாம், நீங்க எதெல்லாம் மிஸ் பண்றீங்க அப்படிங்கறத அனலைஸ் பண்ணிட்டு நீங்க பண்ணுங்க. அதே மாதிரி ரொம்ப எதிர்பார்ப்பு வச்சுக்காதீங்க சார். ஓகேங்களா? என்னங்க மேடம்? எதிர்பார்ப்பு ரொம்ப வச்சுக்க வேண்டாம். இப்போ சொல்லுவாங்க சார், இப்போ உங்களுக்கு ஒருத்தங்க வேலை தராங்க, என்னை சம்பளத்துக்காண்டியே நீங்க வேலை செய்யறீங்கன்னா அந்த வேலை உங்களால நல்லா பண்ண முடியாது. ஆனா இந்த வேலையை நான் திறமையா பண்ணி முடிக்கணும் அப்படி நினைச்சுக்கிட்டு கான்செப்ட்ல வேலை பார்த்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க நினைச்ச விட அதிகமா உங்களுக்கு வருமானம் கிடைக்கும். ஓகேங்களா? அதனால எதையுமே ஒரு குறுகிய மனப்பான்மையோடயோ இல்ல ஒரு சின்ன ஒரு விஷயத்துக்காகவோ நம்ம என்ன செய்யக்கூடாது, பண்ணக்கூடாது. நம்ம வேலையை நம்ம பண்ணணும். பிரபஞ்சம் நம்மளுக்கு தரும்போது கண்டிப்பா தரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மனப்பாங்கோட நீங்க பண்ணுங்க. சில விஷயத்துல பொறுமை அவசியம் சார். ஓகே மேடம். தேங்க்யூ மேடம். தேங்க்யூ மேடம். சார் தேங்க்யூ சார். புரிஞ்சுதா நான் சொன்னது? புரிஞ்சுதா உங்களுக்கு? கரெக்ட்டா புரிஞ்சுங்க மேடம். கொஞ்சம் அனலைஸ் பண்ணிக்கோங்க, அவ்வளவுதான், வேற ஒண்ணும். ஓகே மேடம். தேங்க்யூ மேடம். சார் தேங்க்யூ சார். நன்றி சிவகுமார் சார். நன்றி. ஓகே தேங்க்யூ சார். தேங்க்ஸ் சார். மாஸ்டர்ஸ், மேடம் நான் இப்பொழுது நிகழ்ச்சியின் இறுதிக்கு செல்றேன் மேடம். மேடம் ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் மேடம். என்னுடைய வாட்ஸ்அப் அப்டேஷன்ல உங்க போட்டோ டெலிட் ஆயிடுது. யூடியூப் பப்ளிகேஷனுக்கு உங்க போட்டோ வேணும், கொஞ்சம் உடனடியாக வாட்ஸ்அப்ல அனுப்புங்க மேடம். சார் ஏற்கனவே அனுப்பின போட்டோ இல்லீங்களா? ஆமா, டெலிஷன் ஆயிடுது, அப்டேஷன்ல டெலிஷன் ஆயிடுது. இந்த எங்களுக்கு ஒரு வெரிஃபிகேஷன் கோட் மாத்தினாங்க பெங்களூர்ல, அப்ப நான் சேஞ்ச் பண்ணப்ப மாறி போச்சு. கொஞ்சம் உடனடியாக அனுப்புங்க மேடம் வாட்ஸ்அப்ல. மேடம் நான் நிகழ்ச்சியின் இறுதிக்கு செல்றேன் மேடம். மாஸ்டர்ஸ் ஒரு 2 minutes மேடம், முடிச்சிடுறேன் மேடம். மாஸ்டர்ஸ், இந்த ரெக்கார்டு நிகழ்ச்சியை ஒவ்வொரு நாளும் மகவதா டிவி அவர்கள் யூடியூபில் வெளியிடுகிறார்கள். அதை அனைவரும் சப்ஸ்கிரைப் செய்து, லைக் செய்து, ஷேர் செய்து, கமெண்ட் செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன்.
இது மிகப்பெரிய கர்மா. மாஸ்டர்ஸ், நீங்கள் பார்ப்பது இல்லாமல் உங்கள் நண்பர்கள், உறவினர்கள், சுற்றத்தார் அனைவரையும் அந்த ரெக்கார்டு நிகழ்ச்சியை பார்க்க சொல்லி அவர்களையும் சப்ஸ்கிரைப் செய்ய சொல்லி லைக் செய்து ஷேர் செய்து கமெண்ட் செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன். மாஸ்டர்ஸ், இந்த நிகழ்ச்சியை பற்றி ப்ராபகேட் பண்ணுங்கள், இன்னும் நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்ணணும். மாஸ்டர்ஸ், இன்று மாலை நிகழ்ச்சியில், சிறப்பு நிகழ்ச்சியில் மாலை 9 மணிக்கு முதல் 45 நிமிடங்கள் ஆன்மீக ஞான பகிர்தல். இன்றைய தலைப்பு நோட் டை பிஃபோர் டெப்த் பார்ட் 3, அதாவது இறப்பதற்கு முன்பு இறந்து விடு பகுதி 3 என்ற தலைப்பில் சீனியர் மாஸ்டர் திருமதி பிரேமா மேடம் அவர்கள் கிண்டி சென்னையிலிருந்து உரையாற்றுவார்கள். அதைத் தொடர்ந்து தியான பயிற்சி இருக்கும் 45 நிமிடங்களுக்கு. நாளை ஞாயிற்றுக்கிழமை காலை நிகழ்ச்சிகள் 4 மணிக்கு தொடங்கும். வேர்ல்டு வெல்னஸ் மெடிடேஷன், உலக ஆரோக்கிய தியான கூட்டம் நடைபெறும் 3 மணி நேரத்துக்கு. அதில் 2 மணி நேரம் இசையுடன் கூடிய தியானம், அடுத்து 1 மணி நேரம் சைலண்ட் மெடிடேஷன். நமது குருஜி டாக்டர் ஸ்ரீ ரங்கநாதன் சாரின் அறிவுரை, ஆன்மீக ஞான உரையும் இருக்கும். நீங்கள் அனைவரும் அதுக்குரிய வாட்ஸ்அப் லிங்க் அனுப்புவார்கள். அதில் அனைவரும் பங்கு பெற்று பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். மேலும் திங்கட்கிழமை நிகழ்ச்சியில் காலை 4 மணிக்கு தொடங்கும். 1 மணி நேரத்துக்கு பிரம்மமுத்த சங்கல்ப தியான கூட்டம், தியான நிகழ்ச்சி. அதற்கு பிறகு 5:30 மணிக்கு காலை நிகழ்ச்சிக்கு தொடரும். எப்பொழுதும் போல் 1 மணி நேரத்துக்கு தியான பயிற்சி. அதுக்கு பிறகு ஆன்மீக ஞான பகிர்தல். திங்கட்கிழமை ஆன்மீக ஞான பகிர்தலை தலைப்பு ஆன்மீக சேவையே அழியாத சேவை பகுதி 2 என்ற தலைப்பில் சீனியர் மாஸ்டர் திருமதி சகலகலாவல்லி மேடம் அவர்கள் உரையாற்றுவார்கள். அதில் அனைவரும் பங்கு பெற்று பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். மாஸ்டர்ஸ், நான் நிகழ்ச்சியின் நிறைவுக்கு செல்கிறேன். இன்று நம்மிடம் பத்ரிஜியின் துளசி தளம் பகுதி 7 பார்ட் 7 மிகச்சிறந்த முறை கருத்துக்களை சொல்லி நமது சந்தேகங்களுக்கும் மிக சிறந்த பதிலளித்த சீனியர் மாஸ்டர் திருமதி கலைசெல்வி மேடம் அவர்களுக்கு என்னுடைய பணிவான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் எனது நன்றிகளை அசண்டர் மாஸ்டர் ஸ்ரீ ஸ்ரீ மகோதர் பாபாஜி அவர்களுக்கும், எனது நன்றிகளை ஆசிரியர் பிரம்மரிஷி பிதமகா டாக்டர் பத்ரிஜி அவர்களுக்கும், எனது நன்றிகளை மிகப்பெரிய ஆசிரியர் மகோதர் அறக்கட்டளை நிறுவனர் உயர்திரு குருஜி டாக்டர் ஸ்ரீ ரங்கநாதன் ஐயா அவர்களுக்கும், எனது நன்றிகளை இன்று இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற அனைத்து ஆசிரியர்களுக்கும் நண்பர்களுக்கும் எனது நன்றிகளை இந்த பிரபஞ்சத்துக்கும் தெரிவித்துக் கொண்டு நான் நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன். மாஸ்டர்ஸ், தேங்க்யூ மாஸ்டர்ஸ். மீண்டும் மாலை நிகழ்ச்சி 9 மணிக்கு தொடரும். அதில் சந்திப்போம். நன்றி. ஐ எம் எண்டிங் தி செஷன். க்ளோசிங் செஷன் க்ளோஸ் பண்றேங்க. தேங்க்ஸுங்க.